ஓம் சாந்தி. எல்லோரும் குஷியாக இருக்கிறீங்களா? 29/12/2024 அவ்யக்த முரளி. ஒரிஜினல் டேட்டு 31/12/2002, அதாவது 2003 நியூ இயர் வாணி. ஸோ 2002 கடைசி நாள் நைட்டு நியூ இயர் வரார் பாபா. ஸோ இந்த புத்தாண்டில் உங்களுடைய அனைத்து பொக்கிஷங்களையும் பயனுள்ளதாக மாற்றுங்கள், பயனுள்ளதாக பயன்படுத்துங்கள். வெற்றிமூர்த்தி ஆகும் அந்த விசேஷத்தை காட்டுங்கள். பயனுள்ளதாக பயன்படுத்தி அனைத்திலும் வெற்றி அடைபவர்களாக ஆகுங்கள். இன்னைக்கு புது யுகத்தை படைக்கும் பாப்தாதா, புது உலகத்தை கொடுக்கும் அந்த வள்ளல் நியூ இயர் கொண்டாட வந்திருக்கிறார். ஸோ இப்போவும் பாருங்கள், நியூ இயர் பக்கமாக இந்த முரளி கொடுத்துருக்குறாங்க. இல்லை இன்னும் 2-3 நாளும் நியூ இயர் வரப்போகுது. ஸோ நீங்கள் எல்லோரும் நியூ இயர் கொண்டாட வந்திருக்கிறீங்களா, அல்லது நியூ ஏஜ் புது யுகத்தையே கொண்டாட வந்திருக்கிறீங்களா, அல்லது புத்தாண்டு மட்டும் கொண்டாட வந்திருக்கிறீங்களா? எல்லாருமே புது வருடம் கொண்டாட தான் செய்கிறாங்க. ஆனால் நீங்கள் மட்டும்தான் 3ஐயும் ஒரே நேரத்தில் கொண்டாடுறீங்க. அது என்னது? புது வாழ்க்கை, புது யுகம், புது ஆண்டு, புத்தாண்டு. ஸோ இந்த 3க்கும் திருமூர்த்தி பாப்தாதா வாழ்த்து தெரிவிக்கிறார். மனிதர்கள் புத்தாண்டுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹாப்பி நியூ இயர்னு வாழ்த்து தெரிவிப்பாங்க. அதே மாதிரி ஏதோ ஒரு பரிசை கூட கொடுப்பாங்க. நிறைய கம்பெனியில் டைரியிலும் கொடுப்பாங்க, காலண்டர் கொடுப்பாங்க, இது மாதிரி ஏதோ ஒன்று கொடுப்பாங்க. ஆனால் நீங்கள், அதாவது உங்களுக்கு பாப்தாதா என்ன கிஃப்ட் கொடுத்தார்? புது உலகத்தையே கிஃப்டாக கொடுத்துட்டார். ஸோ எல்லோரும் அந்த புது உலகத்தை பரிசாக வாங்கிட்டீங்க தானே? தங்க யுகத்தில், அந்த புது யுகத்தில் வெறும் பிராப்திகள் மட்டுமே இருக்கக்கூடிய அந்த பொன்னுலகத்தை நான் உங்களுக்கு கொடுத்துருக்கிறேன். ஸோ அங்கே அடைய வேண்டியதுன்னு ஒன்று இருக்காது. ஞாபகம் இருக்குதா உங்கள் ராஜ்யம்? பாபா கேட்குறார், மறந்துட்டிங்களா? பாபா ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கார்ல, தினம் தினம் ஞாபகம் இருக்கா? அங்கே இல்லைன்ற பேர் அடையாளமே இருக்காது. இங்கே எது கேட்டாலும் இல்லை, கடைசியில் நிம்மதியும் இல்லை, ஆனந்தமும் இல்லை, எதுவுமே இல்லை. அங்கே எல்லாம் நிரம்பி இருக்கும். அந்த மாதிரி ஒரு கிஃப்டை பாப்தாதாவை தவிர உலகத்தில் யாரும் எப்பவும் கொடுக்க முடியாது. ஒருவேளை யாராவது மிகச்சிறந்த பரிசு கொடுத்தா கூட அப்படி என்னத்தை அவங்க கொடுத்துட முடியும்? கிரீடம் கொடுக்கலாம், சிம்மாசனத்தை கொடுக்கலாம், பதவி கொடுக்கலாம், அவ்வளோதான். ஆனால் எப்போ யஜ்யம் ஸ்தாபனை ஆச்சோ, ஸோ அப்படியே ஆரம்பத்தில் பாபா கூட ஸ்தாபனை செய்ய இருந்தவங்களாம் முன்னாடி உட்காந்துட்ருக்குறாங்களாம், தாதிங்கெல்லாம். ஸோ அவங்க பார்த்து சொல்கிறார், ஸ்தாபனை ஆரம்பமான நேரத்தில் பிரம்மா பாபா குழந்தைங்களை கேட்பாராம், இன்றைய மகாராணி உங்களுக்கு கிரீடத்தையும் சிம்மாசனத்தையும் கொடுத்தா போயிடுவீங்களா அப்படின்னு கேட்பாராம். ஞாபகம் இருக்குதா? குழந்தைங்க சொல்லுவாங்களாம், அப்பாவே கிடைச்ச பிறகு அந்த சிம்மாசனத்தையும் கிரீடத்தையும் வச்சுட்டு நாங்கள் என்ன பாபா பண்ணுவோன்னுவாங்களாம். ஏன்னா பாபா கொடுக்க போகிற பரிசுக்கு முன்னாடி அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது, வெறும் துக்கம்தான். யாரும் நிம்மதியாக இருக்க போகிறது இல்லை. இங்கே ஆட்சியில் இருக்கிறவங்களுக்கு ஏதாவது அந்த ஜெயிக்கும்போது ஒரு சந்தோஷம், அவ்வளோதான். அதுக்கப்புறம் தலைவலி ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ அதனால் தங்க உலகத்தையே கொடுக்குற இந்த பரிசை விட உயர்ந்த பரிசு உலகத்தில் எதுவுமே கிடையாது.
அங்கே துக்கத்துடைய பேரடையாளமே இருக்காது. அப்படிப்பட்ட உலகத்தின் அதிபதியாக்குறார். நிறைய குழந்தைங்க கேட்குறாங்க, பாபா அங்கே என்னெல்லாம் இருக்கும் பாபா பிராப்தியா? பாப்தாதா சொல்கிறாரு, அங்கே இருக்கிற பிராப்திகளின் பட்டியல் ரொம்ப பெருசு. அதில் நான் என்னத்தை உங்களுக்கு சுருக்கமாக சொல்ல முடியுன்றார். வேணால் சுருக்கமாக ஒன்று சொல்லலாம், அங்கே இல்லைன்ற ஒரு பொருளே கிடையாதுன்றார். என்னெல்லாம் உங்களுக்கு வாழ்க்கைக்கு தேவையோ அதெல்லாம் அபரிமிதமாக இருக்கும். தேவையான இல்லை, தேவைக்கு அதிகமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி பொன்னான பரிசுக்கு அதிகாரம் பெற்ற ஆத்மாக்கள் நீங்கள் தானே, அதிகாரம் கொண்டவர்கள் தானே நீங்கள். இரட்டை வெளிநாட்டினர் சொல்லுங்கள், உங்களுக்கும் அந்த அதிகாரம் இருக்குதானே? எல்லாரும் கையை அசைக்கிறாங்க, இருக்கு பாபான்ட்டு. ஏன் கை தட்டாமல் கை அசைக்கிறாங்க? ஏன்னா பாபா சொல்கிறார், ராயலாக கை தட்டணும். சத்தம் போடுவது கூட அசுரகுணம் இல்லையா? நம்ம கை தட்டுறதுல கூட சத்தம் வரக்கூடாதான். அதனால் ஒத்த கையால் கை தட்டுங்கன்னுவார். நீங்கள் எல்லோரும் ராஜாக்கள் ஆவீங்களா? அப்படின்னா அத்தனை சிம்மாசனத்தை உருவாக்க வேண்டி இருக்குமே. பாப்தாதா சொல்கிறாங்க, ஸோ அந்த சிம்மாசனம் ஒரு சிம்மாசனம், அங்கே எல்லா பிராப்தியும் இருக்கும் தான் சொர்க்கத்தில். ஆனால் இந்த சங்கம யுகத்தில் சுயராஜ்ய அதிகாரியாக இருக்கிறீங்க பாருங்க, இந்த சிம்மாசனம் சொர்க்கத்தின் சிம்மாசனத்தை விட எந்த விதத்திலும் குறைந்தது கிடையாதுன்றது இல்லையா? புது வருடம் கொண்டாடுறீங்க, புது யுகம் கொண்டாடுறீங்க, ஆனால் புது வாழ்க்கை இதில் வர சந்தோஷம் சொர்க்கத்தின் சந்தோஷத்துக்கு எந்த விதத்திலும் குறைந்தது கிடையாது. இன்னும் கேட்டால் அதை விட இது அதிகம்ன்றார். ஏன்னா அங்கே யாருக்கும் தெரியாது எப்படி அதை அடைஞ்சிங்கன்ட்டு. எவ்வளோ பெரிய துக்கம் நிரம்பிய உலகத்தில் அந்த பரிசு கிடைச்சதுன்னு உங்களுக்கு தெரியாது. இப்போ உங்களுக்கு தெரியும், கொடுப்பவரை பற்றியும் தெரியும், நம்மை பற்றியும் தெரியும், துக்கத்தின் உச்சத்திலிருந்து எப்படி வெளியில் வந்தோன்னு தெரியும். இதையெல்லாம் சிந்தனை பண்ண அந்த சந்தோஷம் இருக்கும். அதனால் இப்போவே நீங்கள் ராஜா தானே. நீங்கள் பிரஜைகளா அல்லது ராஜ குடும்பத்தின் அங்கத்தினராக இருப்பீங்களா? யார் நீங்கள்? ஸோ ஒரே ஒரு தந்தை மட்டும்தான் உலகத்தில் உள்ள அத்தனை தந்தைகளிலும் பெருமையாக சொல்ல முடியும், என்னுடைய ஒவ்வொரு குழந்தையும் ராஜாவாகிற குழந்தைன்ட்டு. மற்றவர்கள் சும்மா செல்லமாக ராஜான்னு வேணால் சொல்லி கொஞ்சலாம் அல்லது ராஜான்னு பேர் வைக்கலாம். ஆனால் என்னோட ஒவ்வொரு குழந்தையும் ராஜாவாக போகுதுன்னு பாபா மட்டும்தான் சொல்ல முடியும். நீங்கள் எல்லாம் ராஜாக்கள் தானே. ராஜயோகிகளா அல்லது பிரஜயோகிகளா? பிரஜை ஆகிறதுக்கான யோகிகள் கிடையாது, நீங்கள் ராஜா ஆகிறதுக்காக யோகியாக இருக்கிறீங்க. ஸோ இப்போ நீங்கள் எல்லோரும் பாபாவுடைய இதய சிம்மாசனத்தில் உட்காந்துட்டு இருக்கிறீங்க. இது சொர்க்கத்தின் சிம்மாசனத்தை விட உயர்ந்த சிம்மாசனம். இதை விட்டுட்டு நீங்கள் கலியுக சிம்மாசனத்தில் போய் உட்காருவீங்களா? ஏன்னா அங்கே போனாலே இதை விட்டுருவீங்க. ஸோ நீங்கள் எல்லோரும் சுயராஜ்ய அதிகாரம் கொண்டவர்கள். சுயராஜ்ய அதிகாரிகள் தான் பாபா இதே சிம்மாசனத்தில் உட்கார முடியும் இல்லையா? தன்னுடைய கண்ணு, காது, மூக்கு, மனம், புத்தி எல்லாம் தன் கட்டுப்பாட்டில் வச்சுருக்கிறவங்களுக்கு தான் அங்கே வேலை. பாபா இதய சிம்மாசனத்தில் உட்கார முடியும். ராஜா ஆக போகிற குழந்தைங்க இப்போ இதே சிம்மாசனத்தில் உட்காந்து நாளைக்கு சொர்க்கத்தின் ராஜாவாக போகிற குழந்தைங்க நீங்கள். அந்த ஆன்மீக போதை இருக்குது தானே? ஸோ அது எப்போவுமே இருக்கணும் அந்த போதை. ஒன்றும் இல்லை, இப்போ நீங்கள் கார் ஓட்டுறீங்க அப்படின்னா, அதாவது ஓட்ட கற்றுக்குறீங்க, சொந்த கார் வாங்கிட்டீங்க, ஆனால் ஓட்ட தெரியாது.
அப்போ கற்றுக்கும் பொழுதே உங்களுக்கு போதை இருக்கும். ஃபஸ்ட்டு பயம் இருக்கும், ஆனால் ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக அவர் கற்றுக் கொடுக்குற ஒரு கை பிடிச்சிக்கிட்டே ஒரு கொஞ்சம், அப்புறம் அவர் கையை விட்டுட்டு அப்படியே ஓட்டுனுவார். பொறுமையாக ஆள் இல்லாத இடமா பொறுமையாக போவோம். கொஞ்சம் அப்படி கீரெல்லாம் ஏற்ற சொல்லுவார். எல்லாமே அது வர வர உங்களுக்கு போதை வரும். ஏன்னா அடுத்தது நானே ஓட்ட போகிறேன்ற அந்த போதை இருக்கும். அந்த மாதிரி சொர்க்கத்தின் சுகத்தை அனுபவிக்கிறதுக்காக நான் இங்கே ஆனந்தமாக இருக்கிறேன். ஏன்னா துக்கம் நிரம்பிய இந்த உலகத்திலேயே ஆனந்தமாக இருந்தால் அந்த ஆனந்தமான உலகத்தில் சர்வசாதாரணமாக ஆனந்தமாக இருப்பீங்க. அதுக்கு தான் இங்கே ட்ரைனிங். அம்மா செத்தாலும் அழக்கூடாதுன்றது அதுக்காகத்தான். சொர்க்கத்தின் ஆஸ்தி அழுதிங்கன்னா இழந்தீர்கள்ன்றார், சும்மா கிடையாது. அதுக்கு தான் இந்த போதை இருக்குதா. சொர்க்கத்தின் சிம்மாசனம் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்குது, ஞாபகம் இருக்குதா? அல்லது உங்கள் மனைவிக்காக அதை விட்டு கொடுக்க போகிறீங்களா? உங்கள் அப்பா அம்மாவுக்காக, உங்கள் குழந்தைக்காக, கணவனுக்காக விட்டு கொடுக்க போகிறீங்களா? அதாவது இவர்கள் மீது உள்ள பற்று அல்லது காமத்துக்காக இதில் விழுந்துட்டிங்கனாலே அதை விட்டுட்டீங்கன்னு அர்த்தம். அப்போ சுயராஜ்ய அதிகாரி, நான் சொல்வதைத்தான் 5 புலன்களும் மனம் புத்தியும் கேட்கும். அப்படி இருந்தால்தான் அங்கே சொர்க்கத்தின் ராஜா ஆக முடியும் இல்லையா? ராஜா சொல்கிறத பிரஜை கேட்கணும். ஆத்மா ராஜா, உடல் பிரஜை. பாபா ராஜா, நாம பிரஜை. இப்போ இந்த சங்கம் யுகத்தில் அதுதான் பாபா சொல்கிறார். குழந்தையாகவும் இருக்கணும், எஜமானனாகவும் இருக்கணும். இப்போ பாபா சொல்கிறத அப்படியே செய்யணும். அதை பாபா பிரஜைன்னு சொல்ல பாபாவுக்கு மனசு வரல, அதனால் குழந்தைன்றார். அந்த ஆன்மீக போதை இருக்குதா? சொல்லுவாங்களே, தன்னை அடக்குபவனால் தான் உலகத்தை அடக்க முடியும், அடக்கி ஆள முடியும்னுவாங்க. ஸோ அது எதை வச்சு வருதுன்னே தெரில. கலியுகத்திலே அப்படி சொல்லிட்டாங்க. ஆனால் அதான் உண்மை. பொறுத்தார் பூமி ஆழ்வார். அந்த ஆன்மீக போதை இருக்குதா? ஸோ இந்த நேரத்தின் உங்களுடைய சுயராஜ்ய அதிகாரம்தான் எதிர்கால ராஜ்யத்தை உங்களுக்கு பெற்றுக் கொடுக்கிறது இல்லையா? இது குரானில் இருக்கும். அற்ப சுகத்தை பகரமாக பெற்று சொர்க்கத்தை விட்டுட்டாங்கன்னு இருக்கும். அப்படி இருக்கக்கூடாது. இப்போ உங்கள் மனம் உங்கள் கட்டுப்பாட்டில் இருக்குன்னா அர்த்தம். இங்கே இருக்கிற எதுலேயும் உங்கள் மனதை போக விடாமல் நீங்கள் பார்த்துக்கும் பொழுது தான் அந்த மனன்ற குதிரை சொர்க்கத்தை நோக்கி ஓடும். இல்லைன்னா அது இஷ்டத்துக்கு கண்ட இடத்துக்கு ஓடும். சொர்க்கத்தை தவிர எல்லா இடத்துக்கும் போகும், நரகத்தை நோக்கி அழைச்சிட்டு போகும். ஸோ அப்போ சுயராஜ அதிகாரம் எவ்வளோ முக்கியம்னு புரிஞ்சுக்கோங்க. இந்த சங்கம யுகம் மாதிரி மிக 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 மதிப்பு வாய்ந்த உயர்ந்த யுகம் கட்டையவே கிடையாது. உச்சி கோபுரம் இது. கோயில் கோபுரத்தில் மேலே இருக்கிற கலசம் என்ன? இது சங்கம யுகத்தில் இருக்கிற ஆத்மஸ்வரூபம். அதுதான் மேலே கலசமாக இருக்கிறது. மிக மதிப்பு வாய்ந்த யுகம். அந்த யுகத்துக்கு தான் கும்பாபிஷேகம் நடத்துகிறாங்க. பாபாவும் குழந்தைகளும் சந்திக்கும்போது அந்த உயர்ந்த நிலையை அடையிறோம். இப்போ சங்கமயுகத்துடைய ஒரு வினாடியும் கோடான கோடி மடங்கு வருமானம் சம்பாதிக்கிற யுகம். அலட்சியமாக போக விட்டுறாதீங்க. பாப்தாதாவும் சரி, அனைத்து குழந்தைகளும் சரி, சங்கமயுகத்தை தெரிஞ்சிருக்கிறீங்க. ஸோ இந்த சங்கம யுகத்துக்கு சந்தோஷமாக நீங்கள் ஒரு பேர் கொடுத்துருக்கிறீங்க. அது என்ன பேர்? மகிழ்ச்சியின் யுகம் இது, சந்தோஷத்தின் யுகம் இது, பேரானந்தத்தின் யுகம் இது. ஏன் அப்படி பேர் கொடுத்தீங்க? ஏன்னா இந்த சங்கம யுகத்தில் கிடைக்கிற சுகம் வேறு எந்த யுகத்திலையும் கிடைக்காதுன்றார். சத்தியுகத்தில் ஆனந்தமாக இருப்பீங்க, ஆனால் அது இயல்பாகவே இப்போ குழந்தைங்க ஆனந்தமாக இருக்கிற மாதிரி அங்கே இருப்பீங்க, அவ்வளோதான். எப்படி கிடச்சிது எதுவுமே தெரியாதுல்ல. ஆனால் இப்போ உங்களுக்கு தெரியுது, சுற்றி எல்லாம் ஐயோ ஐயோன்னு அலறாங்க. ஆனால் நீங்கள் ஆனந்த தாண்டவம் ஆடுறீங்க சிவபெருமானோடு. ஸோ இதுதான் சிவன் உலகழிவின் போது ஆனந்த தாண்டவம் ஆடினார்ன்றதெல்லாம் பார்வதியோட நம்மளோட ஆடுறது. ஆக்சுவலாக நம்ம ஆடுறோம் இல்லை. எதை இழந்தாலும் உங்களுக்கு ஆனந்தம். ஆக்சுவலாக இழக்கும்போது தான் உங்களுக்கு ஆனந்தமே. ஆஹா
வெற்றிகரமாக துக்கம் இல்லாமல் நான் இதை விட்டேனே அப்படின்ற ஆனந்தம், அதுதான் துக்கம். உங்கள் துக்கம் சுகமாக மாறும்னு பைபிளில் கூட இருக்கும். அந்த ரகசியத்தை கற்றுக் கொடுக்குறார் பாபா. ஸோ இப்போ துக்கத்தையும் சுகமாக அனுபவிக்க தெரிந்தவர்களுக்கு தான் சுகமான உலகமே கிடைக்குது. அந்த சுகமான உலகத்திற்காகத்தான் நான் இதை இழக்கிறேன்னு உங்களுக்கு ஞாபகம் இருந்தால் கவலைப்பட மாட்டீங்க. மீன் பிடிக்கிறவன் சின்ன மீனை பிடிச்சி விட்டு பெரிய மீனை பிடிப்பான் இல்லையா, அந்த மாதிரி இதனால் கிடைக்க போகிற அந்த சொர்க்கம் உங்கள் கண்ணில் தெரிஞ்சிக்கிட்டே இருக்கும்போது இழக்கிறதெல்லாம் உங்களுக்கு ஆனந்தத்தையே கொடுக்கும். நீங்கள் இழக்கவில்லை, பெற்றுக்கொண்டிருக்கிறீர்கள். 1 மடங்கு இழக்கிற மாதிரி இருக்கும், கோடி மடங்கு அடைஞ்சிட்டு இருப்பீங்க. அதை புரிஞ்சிக்கணும். எந்த யுகத்திலும் இந்த ஆனந்தம் இருக்காதுன்னா நீங்கள் எவ்வளோ ஆனந்தமாக இருக்கணும்னு யோசிச்சு பாருங்கள். அதைத்தான், அந்த ஆனந்தத்தை தான் தூண்டுறார் பாபா. ஏன், என்ன காரணம் சங்கம் யுகத்தில் மட்டும் அவ்வளோ ஆனந்தம் இருக்கிறதுக்கு? ஏன்னா முழு கல்பத்திலையும் கடவுளை சந்திக்கிற அந்த சந்தோஷம் இப்போ மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கிது. சொர்க்கத்தில் கூட நீங்கள் கடவுளை சந்திக்கலை, அந்த சொர்க்கத்தை படைத்தவர் அங்கே சந்திக்கலை. ஆனால் சங்கமயுகத்தின் ஒவ்வொரு நாளும் சுகமே 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 சுகம்தான். ஆனால் இந்த சங்கமயுகத்தில் இருக்கிறீங்கனாலே இறைவனுடைய சந்திப்பிலேயே இருக்கிறீங்கன்னு அர்த்தம். அப்படி இருந்தால் தான் நீங்கள் சங்கமயுகத்தில் இருக்கிறீங்கன்னு அர்த்தம். அப்படி இருக்கும்பொழுது தான் இந்த சுகம் அனுபவம் ஆகும். அனுபவம் ஆகலைன்னா நீங்கள் சங்கமயுகத்தை விட்டு வெளியேறிட்டீங்கன்னு புரிஞ்சுக்கணும். அதுக்கு தான் நினைவும் சேவையும் ஞானமும் தாரணையும் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கணும். ரெஸ்ட்டு விடாமல், மைண்டை ஃப்ரீயாகவே விடக்கூடாது. 5000 வருடத்துக்கு தேவையான அத்தனையும் நிரப்புறோம். ஸோ சங்கமயுகத்தில் சுகம் மட்டும்தானே இருக்குது. இல்லை இதில் ஏதாவது குழம்பிடுறீங்களா? ஸோ ஒவ்வொரு நாளும் நமக்கு திருவிழா தான். ஏன்னா அந்த சந்தோஷம் இருக்குது. ஒரு நாளும் அந்த சந்தோஷம். இந்த கலியுகத்தில் இந்த சினிமா பாட்டு வரும், நான் சிரிச்சா தீபாவளின்ட்டு, ஒரு விபச்சாரி பாடுற மாதிரி. இன்னொரு இதில் கூட தினம் தினம் தீபாவளி, ரெண்டுமே விபச்சார விடுதலை தான் அந்த பாட்டு வரும். அப்போ மனிதனை பொறுத்த வரைக்கும் அந்த காமம் தான் அவனுக்கு திருவிழாவாக இருக்குது. ஆனால் அப்படியே காமம் எவ்வளோ நேரம் சந்தோஷத்தை கொடுக்கும்? ஆனால் ஒரு வினாடி விடாமல் நம்ம சந்தோஷம். அப்போ ஒரு வினாடி விடாமல் தீபாவளி நமக்கு தான். அந்த ஆனந்தம் இருக்குது. எப்போ அந்த பாபா நினைவிலையும் சேவையிலும், நினைவோட சேவையிலும், பாபாவை சந்திப்பதிலும் அப்படியே சதா பிஸியாக ஊக்க உற்சாகத்தோடு இருக்கிறீங்களோ அப்போ சதா அந்த விழாக்கோலம் தான். நம்ம சந்தோஷமாக இருக்கிறதுக்கு சினிமாவுக்கு போக தேவை, பீச்சுக்கு போக தேவை, ஊரை சுற்ற தேவை, ஃப்ரெண்ட்ஸோட பேச தேவை. தானாகவே அந்த ஆனந்தம் இருந்துக்கிட்டே இருக்கும். நிறைய பேர்ச்சா ஸ்கூல் டேஸ்லாம் எவ்வளோ ஜாலியாக இருந்துச்சு. இப்போ கூப்பிட்டா வருவான் நான் ஃப்ரெண்டு, அவன் கல்யாணம் பண்ணிட்டு போயிடுவான். அவன் எல்லாம் கஷ்டத்தில் இருப்பான், நீங்களும் கஷ்டத்தில் இருப்பீங்க. ஆனால் இங்கே பாபாவோட வாழ்க்கை இருக்குது பாருங்கள். இதுக்கு யாருமே தேவையில்லை, இவ்வளோ சந்தோஷம். ஸோ உங்களுடைய அனைத்து சகோதர சகோதரிகளையும் கடவுளுடையவராக, நம்ம தந்தையுடையவராக ஆக்கணுன்ற அந்த ஊக்க உற்சாகம் இருக்குது இல்லையா? உலகத்தில் உள்ள அத்தனை ஆத்மாக்களும் நம்முடைய சகோதர சகோதரிகள் தான், கடவுளுடைய குழந்தைகள் தான். ஆனால் தெரியாமல் இருக்கிறாங்க. அவங்கள கடவுளுடையவர் ஆக்கணும் அப்படின்றதுக்காக யுக்தியை உருவாக்க ஆனந்தம். ஸோ அதனால தான் அந்த சேவை செய்யும் பொழுது தான் ஆனந்தம் வரும். நிறைய பேர் பையன் இறந்துட்டா மறக்க முடியல, கணவன் இறந்துட்டார் மறக்க முடியல, ஒரே காரணம் சேவை செய்யலை, வேறு ஒன்றும் கிடையாது. சேவை இல்லையா? சேவை, நினைவு, ஞானத்தை வைத்து நினைவு, சிந்தனை. ஸோ இது 3ம் இருந்துக்கிட்டே இருக்கணும். குணமும் அப்படியே முரளி படிக்க படிக்க தானாகவே குணமும் மாறும். அதுலேயும் கவனம் கொடுக்கணும். மனம் ஸோ சேவை செய்கிறதுல ஊக்க உற்சாகம் இருக்குது தானே. சேவை செய்யாமல் ஆனந்தம் வரவே வராது. நாங்கள் இதை பண்ணுவோம், நாங்கள் இதை பண்ணுவோம், நாங்கள் இதை பண்ணுவோன்னு அவ்வளோ ஆர்வம் இருக்குது இல்லையா உங்களுக்கு? அந்த மாதிரி திட்டமிடுறீங்க தானே.
அந்த சேவை செய்யும்போது தான் அந்த சந்தோஷம்னா என்னன்னே தெரியும். ஸோ நீங்கள் எப்போ உயர்ந்த பிராப்தியை அடையிறீங்களோ அப்போ உங்களால் மற்றவர்களுக்கு சொல்லாமல் இருக்கவே முடியாது. அதனால தான் சேவை ஏன் எல்லோருக்கும் ஞானத்தை கொடுக்குறோன்னா, அந்த ஆனந்தத்தை நம்ம அனுபவிக்கிறோம், அதனால் மற்றவர்களுக்கு கொடுக்குறோம். அப்போ கொடுக்கலன்னா அவங்களே அனுபவிக்கலைன்னு அர்த்தம். கேட்டால் நாங்கள் மனசா சேவை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சேவையே பண்ணலையும் இவங்க மனசா சேவை பண்ணுறாங்க. ஏன்னா இந்த சேவை பண்ணால் தான் ஆனந்தம் வரும். ஆனந்தம் வரும்போது தான் நீங்கள் ஆனந்த அதிர்வலைகளே கொடுக்க முடியும். அப்போ மனசை சேவை பண்ணுறேன்னா அது ரொம்ப முக்கியம். ஆனால் இந்த சேவையின் மூலமாக தான் அது வரும். ஒரு டைமுக்கு அப்புறம் இந்த சேவை செய்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் போகும்போது அந்த ஆனந்தத்தின் அதிர்வலைகளில் நீங்கள் அப்படியே மூழ்கிடுவீங்க. அதுக்கு பாபா நினைவோடு இந்த ஞானத்தை கொடுக்கணும். ஆனால் உங்களால் இந்த ஞானத்தை கொடுக்காமல் இருக்க முடியுதுன்னா இந்த ஞானத்தை நீங்கள் எப்படி புரிஞ்சிருக்கிறீங்கன்னே தெரியல. ஏன்னா இந்த சங்கம யுகத்தின் பிராப்தியைத்தான் நீங்கள் தங்க யுகத்திலேயே அனுபவிக்கிறீங்க இல்லையா? இதோடைய வட்டி தான் அது எல்லாமே. இங்கேயும் கை மேலே பலன் ஆனந்தம் கிடைக்கிது, அங்கேயும் அது தொடருது. இந்த நேரத்தில் நீங்கள் செய்யக்கூடிய முயற்சியின் பரிசு அல்லது பலன்தான் எதிர்கால பொன்னுலகம், சத்தியுகம். ஸோ அதனால் உங்களுக்கு எது விருப்பம்? சங்கம யுகமா தங்க யுகமா? எதை அதிகம் நேசிப்பீங்க? எது உயர்ந்தது? சங்கம யுகம்தான் இல்லையா? என்ன ஒன்று இடையில மாயா வந்துடுது. அதனால் கொஞ்சம் குழம்பிடுறீங்க. சில குழந்தைங்க ஈஸியான யோகா, இந்த சகஜ ராஜயோகத்தை கஷ்டமான யோகாவாக மாற்றிடுறாங்க. அந்த யோகா கஷ்டம் இல்லை, நீங்கள் மாற்றிடுறீங்கன்றார். உண்மையிலே இதை விட ஈஸி எதுவுமே கிடையாது. சொர்க்கம் இருக்குது, குழந்தை நீ ஆத்துமா ஒரு உடம்பாக எடுத்துகிட்டு வந்த, இப்போ ஏன் அந்த உடம்பும் உடம்பின் உறவிலும் ஒட்டிக்கிற, நீ என்ன பிடிச்சிக்கோன்றாரு. ஆனால் அதை நம்ம பண்ணாததுனால ஈஸியானதை கஷ்டமாக ஆக்கிடுறோம். இல்லாட்டினா இது ரொம்ப ரொம்ப ஈஸி. கஷ்டமாக அனுபவம் ஆகுதா? கை தூக்குங்க பார்ப்போம் யாருக்கெல்லாம் கஷ்டமாக இருக்குதுன்னு கேட்குறாரு பாபா. சரி, எப்பவும் கஷ்டம் இல்லை, பட் கொஞ்ச நேரம் எப்பயாச்சும் கஷ்டம். அப்படி யாருக்கு இருக்குது? யாரும் கையை தூக்கல. ஈஸியாக இருக்கா? ஸோ யார் கஷ்டமான யோகிகளாக இருக்கிறீங்களோ, அதாவது இந்த யோகத்தை கஷ்டம்னு அனுபவம் பண்ணுறீங்களோ, கையை தூக்குங்கன்றார். தாய்மார்களே, மாத்தாஸ், நீங்கள் கஷ்டமான யோகிகளா ஈஸி யோகிகளா? இங்கே யாராவது கஷ்டமான யோகி இருக்கிறாங்களா? ஒருத்தர் கூட கை தூக்க மாட்டீங்க. ஏன்னா இத்தனை பேர் முன்னாடி மானம் போயிடும் இல்லையா அப்படின்னு பாபா கேட்குறார். இந்த குழுவில் நீங்கள் எப்படி கை தூக்குவீங்க? ஸோ அப்போ உண்மையிலே இது கஷ்டம் கிடையாது, ஈஸி யோகி. இன்னொன்று என்னடா யாருமே கை தூக்கல, அப்போ நம்ம மட்டும்தான் இப்படி கஷ்டமாக ஃபீல் ஆகுதோ அப்படின்னும் தோணும். கண்டிப்பாக திரும்பி பார்ப்பாங்க. திரும்பினா நம்ம எங்கே மாட்டிக்குவோன்னு முன்னாடி இருக்கிறவங்கள பார்ப்பாங்க. ஸோ எல்லா குழந்தைங்களும் பெருமிதத்தோட போதையோடு சொல்கிறீங்க என்னோட பாபான்ட்டு இல்லையா? என்னோட பாபான்னு தானே சொல்கிறீங்க, அல்லது தாதிகளின் பாபாவா? என்னோட பாபா இல்லையா? ஸோ அதனால் நீங்கள் எல்லோரும் முதல்ல ஏன் பாபா, மேரா பாபா அப்படி தான் சொல்லுவீங்க இல்லையா? ஸோ சிந்து மாகாணத்தை சார்ந்தவர்கள் எல்லாம் உட்காந்துட்டு இருக்கிறீங்க. அவங்கக்கிட்ட கேட்குறார், என்னுடைய பாபாவா, தாதி ஜானகியோடைய பாபாவா, அல்லது பிரகாஷ்மணி தாதியோடைய பாபாவா? யாருடையவர் அவர்? என்னுடையவர் தானே. முழு நாளும் என்ன நினைக்கிறீங்க? என்னுடைய பாபா அப்படி தானே நினைக்கிறீங்க. ஸோ பாபா ஈஸியான யுக்தி சொல்கிறார். என் பாபான்னு நினைங்கன்றார். எங்கள் பாபா இல்லை, என் பாபா, என் அப்பா அவர்.
கிறிஸ்தவர்கள் கூட சொல்லுவாங்க, ஏன் ஏசப்பான்னு சொல்லுவாங்க. ஸோ பாபா ரொம்ப ஈஸியான யுக்தி சொல்கிறார். ஸோ எத்தனை தடவை முழு நாளிலும் என்னோட அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துகிறீங்க, அதை நீங்கள் எண்ணிங்கன்னா எத்தனை தடவை சொல்லியிருப்பீங்கன்னே சொல்ல முடியாது, அவ்வளோ தடவை சொல்லியிருப்பீங்க. அப்போ என்னோடன்னு சொல்லும் பொழுது யார் என்னுடையவர்? என்னோட பாபா இல்லையா? அப்போ என்னோடன்னு சொல்லும் பொழுதெல்லாம் என்னோட பாபான்னு சேர்த்துக்கோங்க. இது கஷ்டமா? இல்லை, என்னோடது அப்படின்றது பதில் என்னுடைய பாபாவோடது அப்படி சொல்லிடுங்க. நான் செஞ்சேன், ஏன் பாபா செஞ்சார் சொல்லுங்க, முடிஞ்சு போச்சு. பாபாவை நாள் ஃபுல்லாக நினைக்கிறதுக்கு என்ன ஈஸியான யுக்தி சொன்னார் பாருங்க. என்னோடன்னு வரும்போதெல்லாம் என்னோட பாபான்னு சேர்த்துக்கோங்கன்றார். இது கஷ்டமா? சில சமயம் மறந்துடுறீங்களா? பாபா ஒன்றும் புதுசாக ஒரு வார்த்தை உங்களுக்கு கொடுக்கலையே, நீங்கள் எப்பவும் யூஸ் பண்ணுற வார்த்தை தானே நான் என்னுடையதுன்றது. அப்போ நான் யார், என்னுடையவர் யார்? நான் ஆத்மா, என்னுடையவர் பாபா, சிவபாபா, தந்தை, சிவ பரமாத்மா. ஸோ அதனால் ஏன் சில குழந்தைங்க இந்த முயற்சியை அவ்வளோ கஷ்டமாக்கிக்கிறீங்க? சிலர் நினைக்கிறாங்களாம், அந்த புள்ளியை முன்னாடி வரணும், அதனால் புள்ளி புள்ளி, அதாவது ஹிந்தியில் பிந்து பிந்து பிந்துன்றாங்க, நான் ஆத்மா ஆத்மான்ட்டு. அது நழுவி நழுவி போயிடுது. நீங்கள் பிந்து தான், ஆனால் என்ன வகையான பிந்து, என்ன வகையான ஆத்மா? ஸோ எப்போவுமே நீங்கள் யாருன்ற அந்த சுயமரியாதை எப்போவுமே ஞாபகம் இருந்துச்சுன்னா உங்களுடைய முயற்சி ரொம்ப ரொம்ப ஜாலியாக இருக்குன்றார். இல்லை, நான் ஆத்மா தான். என்ன ஆத்மா? தூய்மையான ஆத்மா, அன்பான ஆத்மா, சகித்து கொள்ளும் ஆத்மா, பொறுமையின் சிகரம்னா, கோபமே வராத ஆத்மானா, காமம்மா அப்படின்னா என்னன்னு கேட்குற ஆத்மானா, இதை சதா ஞாபகம் வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அவ்வளவு ஆனந்தமாகும், அது அப்படியே தாரணையாகும். ஆனால் நீங்கள் வெறும் ஜோதி புள்ளி, ஒளிப்புள்ளி அப்படின்னு சொல்லும்பொழுது தான் அது கஷ்டமாயிடுது. ஏதோ ஒரு ஜடப்பொருளை நினைக்கிற மாதிரி ஆயிடுது. ஸோ அதனால் ஈஸியாக முயற்சி பண்ணுங்கள், சந்தோஷமான முயற்சி பண்ணுங்கள். இல்லை, அந்த முயற்சி உங்களுக்கு ஆனந்தத்தை கொடுக்கணும். இந்த புத்தாண்டில் உங்களுடைய முயற்சி எல்லாம் உயர்ந்ததாக இருக்கட்டும். ஸோ உயர்ந்ததாக இருக்கிறதன் கூடவே அது முதல்ல ஈஸியானதாகவும் இருக்கட்டும். ஈஸியாக இருந்தால் தான் நீங்கள் ரெகுலராக பண்ணுவீங்க, கஷ்டமாக இருந்தால் பண்ண மாட்டீங்க இல்லையா? ஸோ அதனால் அது ஈஸியாக, அப்படி ஈஸியாக்கிறதுக்கு தான் பாபா சாப்பிட்றதுக்கு முன்னாடி என்னை நினச்சிட்டு சாப்பிடுங்கன்றாரு, என் கூடவே சாப்பிடுங்கன்றாரு. ஸோ இதெல்லாம் நம்ம ரெகுலராக பண்ணுறது தானே. எனக்கு ஊட்டிக்கிட்டே இருங்க, நானாக சாப்பிட மாட்டேன்றாரு. ஸோ இதெல்லாம் நீங்கள் அவரை நினைக்க வைக்கிறதுக்கு பாபா ஈஸியான யுக்தி கொடுக்குறார். தண்ணி குடிக்கிறதுனா கூட திருஷ்டி கொடுங்க, பாபாவை நினைங்க, பாபாவுக்கு அதை கொடுங்க ஃபஸ்ட்டு. ஸோ ஒரு விஷயம் பண்ணும்போதும் பாபா நீ நானும் சேர்ந்து இதை பண்ண போகிறோம், பாபா என்னோட பாபா இதை பண்ண போகிறார், நான் சும்மா வேடிக்கை பார்க்க போகிறேன், பாபா நீ தான் பாபா பண்ணணும். அப்படி ஈஸி ஆக்கிடுங்க அந்த முயற்சியை. நான் சூப்பராக பண்ணுற பாபா அப்படி சொல்லிட்டு இருங்க இல்லையா? அவர் வேலை பண்ணட்டும், நீங்கள் வேலை வாங்குங்க பாபாவை. ஏன்னா பாபா பண்ண தயாராக இருக்கிறார். அதுக்கு தான் இந்த ஜென்மமே அவர் எடுத்து வந்திருக்கிறார் நமக்காகவே. ஸோ அதனால் உங்களுடைய முயற்சி உயர்வானதாகவும் இருக்கணும், ஈஸியானதாகவும் இருக்கணும். இது சாத்தியம்தானே? ஸோ இந்த 2 விதமான முயற்சியும், அதாவது உயர்ந்ததாகவும் அதே நேரத்தில் ஈஸியாகவும் இருக்கிற முயற்சி ஒரே நேரத்தில் சாத்தியம்தானே?
இரட்டை வெளிநாட்டினர்கள் சொல்லுங்கள், இது சாத்தியமா? பிறகு பாப்தாதா பாப்பர். பாப்தாதா யாரெல்லாம் கஷ்டமான யோகி ஆகிறாங்கன்றதை செக் பண்ணிக்கிட்டே இருக்கிறார் தொடர்ந்து. ஈஸியான யோகி அப்படின்னு பாபா சொல்லிட்டதுனால அலட்சியமாக இருக்கணும் உங்கள் முயற்சின்னு அர்த்தம் கிடையாது அப்படியும் தப்பாக நினச்சிக்கிறாங்க. நான் அதுவாகவே தான் இருக்கிறேன், நான் எதுக்கு முயற்சி பண்ணணும்னு சொல்கிறவங்கெல்லாம் இருக்கிறாங்க. இதுக்கு அர்த்தம் அப்படி கிடையாது. ஈஸியான தொடர்ந்து நினைப்பீங்க, அதை நினைக்கிறத ஈஸியாக்கிடுவீங்க. அதனால் நினைக்கிறதுக்கே இல்லாமல் அலட்சியமாக நான் பாட்டுக்கு பண்ணிகிட்ருக்கேன், நான் ஈஸி யோகிப்பா, ஹடயோகிகளாக தானே சொல்கிறாங்க. இப்போ கூட நம்ம கோபால் கௌர்தாஸ் அவரை பற்றி நம்ம போட்டிருந்தோம் இல்லையா? அவர் சொல்கிறார், நான் குளிக்கிறதையே வாழ்க்கையாக்க போகிறேன், அதனால் முதல்லாம் பாட்டு பாடிட்டு குளிப்பேன். இப்போ அப்படி கிடையாது, அப்படியே அந்த தண்ணி என் மேலே படுறதெல்லாம் உணர்றேன். இதுவா யோகா இல்லையா? அதை நீங்கள் பாபா நினைவுலையே பாபா சொன்னதை நினச்சிக்கிட்டே குளிக்கிறதே தெரியாமல் வந்தீங்கன்னா அதுதான் யோகா இல்லையா? அவர் கர்ம பந்தனத்தில் சிக்கிறார், அது அவருக்கு தெரியல. ஸோ அதோடைய உச்சம்தான் இவர் என்ன பண்ணிட்டார், ஓஷோ, பரம்பொருள் மகாவிஷ்ணு எல்லாம் காமத்திலே கடவுளை அடையலாம். எப்போ? விழிப்புணர்வோடு. நீ காமத்தில் இருக்கும்போது ஏற்கனவே அதில் தான் கவனம் இருக்க போகுது, அப்புறம் என்ன நீ விழிப்புணர்வோடு இருக்க போகிற? விழிப்புணர்வுனாலே என்னன்னே தெரியாமல் அர்த்தத்தை தவறுதலாக பயன்படுத்துகிறாங்க. அதான் பாபா சொல்கிறார், அந்த மாதிரி அலட்சியமாக இருக்கிறதுக்கு பேர் ஈஸி யோகி கிடையாது. உயர்ந்ததாக இருக்கணும் முயற்சி, அதே நேரத்தில் அந்த முயற்சி ஈஸியாகவும் இருக்கணும். ஸோ பாண்டவர்கள் எல்லோரும் ஈஸி யோகிகள் தானே? யாரெல்லாம் ஈஸி யோகிகள் கை தூக்குங்க பார்க்கலாம். கவனமாக மட்டும் இருங்க, ஏன்னா எல்லாமே டிவியில் ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்குது. கையை தூக்குறீங்க இல்லையா, அதுவும் ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்குது, நாளைக்கு காட்டுவார். ஸோ ஏன் கவனமாக இருக்க சொல்கிறார்? கையை தூக்கிட்டீங்க, இதுக்கு முன்னாடி அப்படி இல்லாட்டினா கூட இனிமேல்ட்டு அப்படி இருங்கன்றார். என்ன ஆனாலும் சந்தோஷமாக இருங்க, பண்ணுறதெல்லாம் பாபான்னு நினைங்க, சர்வசக்திவான் நினைங்க, தானாகவே பாபா நினைவு இருந்துக்கிட்டே இருக்குன்றார் இல்லையா? கல்லை ஏஞ்சனே நான் சர்வசக்திவான், மாஸ்டர் சர்வசக்திவான் நினச்சிக்கிட்டாலே, அடிக்கடி அதை எமர்ஜி பண்ணாலே நீங்கள் பாபா நினைவிலே தான் இருக்க போகிறீங்கன்றார். ஏன்னா சர்வசக்திவானுடைய குழந்தைன்றது தானாகவே ஞாபகம் இருக்கும். ஸோ கையை தூக்குனதுக்கும் வாழ்த்துக்கள், புத்தாண்டு வாழ்த்துக்கள். இந்த வருடம் உங்கள் யாருக்கும் எந்த கஷ்டமும் வராது. ஏன் தெரியுமா? ஏன்னா நீங்கள் தான் ஈஸி யோகியாச்சே. என்னானாலும் ஆனந்தமாக பாபா நினைவில் இருக்க போகிறீங்க. பாபா நினைவில் இருந்தாலே என்ன கஷ்டம் வரப்போகுது? ஆனால் பாபா நினைவில் இருக்கிறதுல அலட்சியமாக இருந்துடாதீங்க, அதாவது நினைவில் இல்லாமல் இருந்துடாதீங்க. நேரத்திற்கேற்ப இந்த புத்தாண்டில் உங்கள் எல்லோருக்கும் விசேஷமான ஒரு லட்சியம் இருக்கணும். அது என்ன தெரியுமா? உங்கள் கிட்ட இருக்கக்கூடிய எந்த கஜானாவாக வேணாலும் இருக்கட்டும், அது நேரமாக இருக்கலாம், எண்ணங்களாக இருக்கலாம், தெய்வீக குணங்களாக இருக்கலாம், ஞானமாக இருக்கலாம், சக்திகளாக இருக்கலாம். இது எல்லாமே நம்முடைய பொக்கிஷங்கள். இதுலேயும் மிக உயர்ந்த பொக்கிஷம் என்னென்னா அது எண்ணங்களின் பொக்கிஷம், அதாவது உயர்ந்த எண்ணங்கள் மற்றும் தூய்மையான எண்ணங்கள். ஸோ இந்த பொக்கிஷங்களை எல்லாத்தையும் ஒவ்வொரு நாளும் பயனுள்ளதாக நான் பயன்படுத்துவேன். எல்லாத்தையும் பயன்படுத்துவேன் பயனுள்ளதாக, அதாவது வெற்றி அடையணும். இதை பயன்படுத்துறது தான் வெற்றி. எதையெல்லாம்? உங்களுடைய நேரத்தை பயனுள்ளதாக பயன்படுத்துறது, அதாவது வீணாக்கக்கூடாது. எண்ணங்களை பயனுள்ளதாக, அதாவது உயர்ந்த எண்ணங்களை மட்டும் உருவாக்கிக்கிட்டே இருக்கிறது. தெய்வீக குணங்களை மட்டுமே வெளிப்படுத்துறது, தாரணை பண்ணுறது. அடுத்தது இந்த ஞானம் சக்திகளின் சொரூபமாக இருக்கிறது. நாள் முழுவதும் இந்த பொக்கிஷங்களோடு விளையாடிட்டு இருக்கணும். இது ஒரு யுக்தி சகஜ யோகியாக இருக்கிறதுக்கு. ஸோ இதெல்லாம் நமக்கு விளையாடுறதுக்கு கொடுத்த பொம்மைகள். நேரம், எண்ணம்,
இது எதையுமே நான் வீணாக்காமல் இருக்கிறேனான்னு பார்க்கணும். குழந்தையாக இருக்கும்போது யோசிச்சு பாருங்களா, நம்மக்கிட்ட இருக்கிறத வச்சு எப்படி பக்காவாக அந்த லீவு நாள்லெல்லாம் ஒரு மண் இருந்தால் கூட அதை பக்காவாக வச்சுக்கிட்டு அதில் ஒரு வீட்டை கட்டுவோம், கோயிலை கட்டுவோம், கிணறு வெட்டுவோம், என்னென்னமோ பண்ணுவோம். ஆனால் இங்கே எல்லாம் விலை மதிப்பற்ற பொக்கிஷம். அப்போ இதோடு நம்ம எப்படி விளையாடணும்? ஸோ இதை எல்லாத்தையும் சரியாக பயன்படுத்துங்க. அதுதான் வெற்றி அடையிறது. கொடுத்துக்கிட்டே இருங்க. எல்லோருக்கும் கொடுப்பதில் வள்ளலாகுங்கள். ஏன்னா வள்ளலுடைய குழந்தைங்க நீங்கள். அப்போ கொடுத்துக்கிட்டே இருக்கணும், கஞ்சத்தனமே இருக்கக்கூடாது. சக்தியை கொடுத்துக்கிட்டே இருங்க, இன்னும் 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 கொடுத்துக்கிட்டே இருங்க. ஏன்னா பயனுள்ள வகையில் பயன்படுத்துறதுக்கு பேர் தான் வெற்றியே. லவ் யூ பாபா, லவ் யூ பாபா, லவ் யூ பாபா. எனக்கு இப்போ என்ன ஞாபகம் வருதுன்னா, அருணாச்சலம்னு ஒரு ரஜினி படம் இருக்குது. அதில் 30 கோடியை 30 நாளில் செலவு பண்ணிட்டா 3000 கோடி அவருக்கு கிடச்சிடும். உண்மையிலே அது இங்கே தான் நடக்குது இல்லையா? 30 கோடியே பெரிய காசு தானே. அந்த மாதிரி மிகப்பெரிய கஜானா இருக்குது. எல்லாத்தையும் நீங்கள் செலவு பண்ணிக்கிட்டே இருங்க, ஆனால் பயனுள்ளதாக பண்ணணும். ஆனால் அந்த படத்தில் பயனுள்ளதாக கிடையாது. சும்மா நீ வெட்டியாக செலவு பண்ணு, அது ஒரு சித்தாந்தம். அப்படி பண்ணிட்டா உனக்கு பிடிக்காமல் போயிடணும். அது உண்மையே கிடையாது. பட்டு இந்த ஒரு விஷயத்துக்கு மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ சரியான வகையில் இதை நீங்கள் செலவு பண்ணிக்கிட்டே இருந்தால்தான் வெற்றி. அது மட்டும் இல்லை, நீங்கள் செலவு பண்ண இது சேமிப்பு ஆகிட்டே இருக்கும். இந்த சேமிப்பு தான் அங்கே 2500 வருஷத்துக்கு வரப்போகுது. ஸோ அதனால் இந்த விசேஷத்தன்மையை இந்த புத்தாண்டில் ஒவ்வொரு நேரமும் உங்கள் கூடவே வச்சிருங்கன்றார் இல்லையா? சரியான முறையில் செலவு செய்வேன், அதை தான் வெற்றி அடைவேன்றார். அதுக்கு பேர் தான் வெற்றி அடையிறதுன்றார். சரியான முறையில் என் நேரத்தை பயன்படுத்தினேன்னா, எண்ணத்தை பயன்படுத்தினேன்னா, குணத்தை பயன்படுத்தினேன்னா, சக்தியை பயன்படுத்தினேன்னா, ஞானத்தை பயன்படுத்தினேன்னா, உங்களுக்கும் சரி மற்றவர்களுக்கும் சரி கொடுத்துக்கிட்டே இருங்கன்றார். வாயால் ரொம்ப நேரம் பேச முடியாது, எண்ணத்தினால கொடுத்துக்கிட்டே இருங்க. சான்ஸ் கிடைக்கும்போது வாயால் கொடுத்துக்கிட்டே இருங்க. ஸோ இது எப்போவுமே இருக்கணும். ஸ்தூல வேலை செய்கிறீங்களா, வீட்டில் பெருக்கிறீங்க, காய்கறி வெட்டுறீங்க, வண்டி ஓட்டுறீங்க, நடந்து போகிறீங்க, வாக்கிங் போகிறீங்க, அந்த நேரமெல்லாம் எண்ணத்தினால சேவை பண்ணிக்கிட்டே இருங்க. அந்த போதை இருந்துக்கிட்டே இருக்கும். ஒரு வினாடி கூட வீணாக்காதீங்கன்ற ஒரு நாளும். ஸோ எல்லாத்தையும் பயனுள்ளதாக நீங்கள் பயன்படுத்திட்டீங்கன்னா வெற்றி நிச்சயிக்கப்பட்டது, உத்தரவாதம்ன்றார். நீங்கள் எல்லோரும் வெற்றி என்னுடைய பிறப்புரிமைன்னு சொல்கிறீங்கல்ல, அந்த உரிமை இருக்குது தானே. அப்போ அதை பயனுள்ள வகையில் பயன்படுத்துங்கள், வெற்றியை அடைந்து கொண்டே இருங்கள்ன்றார். எந்த காரியம் செய்தாலும் ஏதோ ஒரு பொக்கிஷத்தை சரியான வகையில் பயன்படுத்திக்கிட்டே இருங்க, வெற்றியை அனுபவம் பண்ணிக்கிட்டே இருங்க. யோசிச்சு பாருங்க, சம முரளியில், அந்த முரளியில் ஒவ்வொரு லைனும் நமக்கு ஆனந்தத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். அதை சிந்திச்சுட்டு அதை மற்றவர்கள்கிட்ட பேசுறது, அதுவே உங்களுக்கு ஆனந்தத்தை கொடுக்கும். யோசிச்சு பாருங்க, யாருக்காவது வெற்றியின் உரிமை கிடைக்குமா? பிராமண ஆத்மாக்களாகிய உங்களை தவிர்த்து உங்களுக்கு மட்டுமே கிடைச்சிருக்கிற அதிகாரம் இந்த வெற்றி. ஏன்? நீங்கள் தான் வெற்றி மூர்த்தி. ஒரு காரியம் வெற்றி அடையணும்னா போய் பிள்ளையாருக்கு தான் பூஜை பண்ணுறாங்க முதல்ல, விக்ன விநாயகர். ஏன்னா பாபா உங்கள் எல்லோருக்கும் வெற்றி நிரம்பியவர் ஆகுங்கன்ற வரத்தை கொடுத்துருக்கிறார். நிரந்தரமாக பாபா சொல்கிறார், ஒவ்வொரு பாபா குழந்தையும் வெற்றி நட்சத்திரங்கள்னு சொல்கிறார், வெற்றி சொரூபமானவர்கள்னு சொல்கிறார். நீங்கள் எல்லோரும் வெற்றி சொரூபமானவர்களா, அல்லது சரி நீங்கள் எல்லோரும் வெற்றி நட்சத்திரங்களா அல்லது உழைக்கும் நட்சத்திரங்களா? இல்லை, இதை வேறு பெருமையாக உழைக்கும் தோழர்களே ஒன்று கூடுங்கள் இந்த மாதிரிலாம் வந்துடுச்சு. இங்கே வெற்றி நட்சத்திரம் நாம், எல்லாத்தையும் ஈஸியாக பண்ணுறவங்க நாம்.
பாப்தாதா ஒவ்வொரு குழந்தையையும் வெற்றி நட்சத்திரமாக தான் பார்க்குறார். ஸோ உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா, ஆரம்பத்தில் பிரம்மா பாபா எல்லாத்தையும் பயனுள்ளதாக எவ்வளவு காலம் பயன்படுத்தினார் அப்படின்ட்டு. ஆரம்பத்தில் வந்து கடைசி வரைக்கும் தன்னுடைய நேரத்தை பயனுள்ளதாகவே பயன்படுத்தினார். வீண் விஷயத்துக்கு போல அவர் கர்மாதித்த நிலையும் அடைஞ்சிட்டார் இல்லையா. அவர் சரீரத்தை விடுறதுக்கு முன்னாடியே கர்மாதித்த நிலையை அடைஞ்சிருக்கிறார் சில மாதங்களுக்கு முன்பு. அப்போவும் அவர் நிறைய லெட்டர் எழுதிட்டு தான் இருந்தார். அந்த நேரத்தையும், அந்த உடலை விட்டு பிரிகிற வரைக்கும் உள்ள அந்த நேரத்தையும் அவர் பயன்படுத்திக்கிட்டே இருந்தார். கடைசி நாளில் கூட மிக உயர்ந்த மகா வாக்கியத்தை தான் அவர் சொன்னார். தன்னுடைய கடைசி நாள் வரைக்கும் அனைத்தையும் பயனுள்ளதாக பயன்படுத்தினார். செமையாக இருக்குது கேட்கவே இல்லை. இந்த பிராமண வாழ்க்கை நம்ம எவ்வளோ நேரத்தை வீணாக்கிட்டு இருக்கிறோன்றதை உணர வைக்கிறார் இந்த ஒரு லைன்லையும். கடைசி நாள் வரைக்கும் அவர் அனைத்தையும் கரெக்டாக பயன்படுத்தினார்ன்றார். அதனால தான் அவர் வெற்றி அடைந்தார். அதனால் ஃபாலோ ஃபாதர் பாபாவை ஃபாலோ பண்ணுங்க, பிரம்மா பாபாவை. ஸோ ஒரு எண்ணத்தையும் ஒவ்வொரு நொடியையும் பயனுள்ளதாக பயன்படுத்துறதுக்கு பேரு தான் வெற்றியின் சொரூபமாகிறதுன்றார் இல்லையா. அந்த ஒரு எண்ணம் கூட, அந்த வீண் எண்ணம் வரக்கூடாது, நெகட்டிவ் எண்ணம் இருக்கக்கூடாது, விகார எண்ணம் இருக்கக்கூடாது, ஒரு வினாடி கூட அப்படி வீணாயிடக்கூடாது. முழுக்க முழுக்க அந்த பாசிட்டிவான எண்ணம், அந்த சொர்க்கத்தின் எண்ணம், நல்லா இருக்கணுன்ற எண்ணம், இப்படி பயன்படுத்துறதுக்கு பேர் தான் வெற்றி ஸ்வரூபம் ஆகிறதுன்னு அர்த்தம். இல்லை வெற்றி ஸ்வரூபம்னா நான் கார் வாங்கணும், பங்களா வாங்கணும், அது கிடையாது. இங்கே அது தோல்வி ஸ்வரூபம். இந்த உலகில் விஷயத்தின் பக்கம் போகிறது. நாம் இங்கே பெரிய சொர்க்கத்தையே கட்டிக்கிட்டு இருக்கிறோம். அதற்கேற்ப எண்ணத்தை உருவாக்கிக்கிட்டு இருக்கணும். அதுதான் வெற்றியின் ஸ்வரூபம். நீங்கள் எல்லோரும் முழு நம்பிக்கையோடு சொல்கிறீங்க எங்களுக்கு பிரம்ம பாபா மேலே அளவற்ற அன்பு இருக்குதுன்ட்டு. அப்போ அன்பின் அடையாளம் என்ன? பாபா எதை நேசித்தாரோ அதையே குழந்தைங்க நேசிக்கணும். அதுதான் அன்பின் அடையாளம் இல்லையா. அதனால் உங்களுடைய நேரம், எண்ணம், எல்லா பொக்கிஷமும் பயனுள்ள வகையில் பயன்படுத்தி கொண்டே இருங்கள் இல்லையா. அப்படியே லாக்கரில் பூட்டி வைக்கிறதுக்காக கொடுக்கல சங்கமேகத்தை, பயன்படுத்துறதுக்கு, எல்லோருக்கும் கொடுக்கறதுக்கு கொடுத்துருக்கிறேன். ஸோ அதனால் அது வீணாகக்கூடாது. அன்பின் அடையாளமே பாபாவை ஃபாலோ பண்ணுறது தான். ஸோ பிரம்மா பாபா என்ன விசேஷத்தை காட்டினார்? அவர்கிட்ட என்ன இருக்கிறதாக அவர் நினைத்தாரோ அது அத்தனையும் ஒரு வினாடியில் அவர் நடைமுறைப்படுத்தினார், ப்ராக்டிஸ் பண்ணிட்டார். சாரி, ஆக்சுவலாக பாபா என்ன நினைக்கிறாரோ அதை உடனடியாக நடைமுறைப்படுத்திடுவார். சும்மா அதை யோசிச்சுட்டு மட்டும் இருக்க மாட்டார், சும்மா திட்டம் மட்டும் போட்டுட்டு இருக்க மாட்டார், உடனடியாக அதை நடைமுறைப்படுத்தி காட்டிடுவார். அப்படி தானே இருந்தார். நீங்கள் அவரை ஃபாலோ பண்ணுறவங்க தானே? இல்லை நான் இந்த சேவை பண்ணோம், அந்த சேவை பண்ணோம், அந்த சேவை பண்ணோம், இதை பற்றியே டிஸ்கஸ் பண்ணோம், இப்படியெல்லாம் நிறைய பேர் நேரத்தை வீணாக்குறாங்க. சேவை பண்ணுறதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறாங்களாம். அந்த நேரத்துக்கு ஒரு சேவை பண்ணிட்டு போகலாம்ல பிரதர், நம்ம என்னென்ன சேவை பண்ணலாம் டிஸ்கஸ் பண்ணலாம் பிரதர், அப்படிலாம் சொல்லிலாம் ஃபோன் பண்ணணும். பிரதர் எனக்கு அதுக்கெலாம் டைம் இல்லை பிரதர். இல்லையா, இருக்கிற சேவை பண்ணுறதுக்கே டைம் இல்லை, இனிமேல்ட்டு தான் டிஸ்கஸ் பண்ண போகிறாங்களாம். சேவையா இல்லை, எவ்வளோ சேவை மற்றவர்கள் பண்ணுறதை பார்த்து பண்ணாலே எவ்வளவோ இருக்குது. கிறிஸ்தவர்கள் எப்படி பாபா குழந்தைங்க பண்ணுறது அது ஒன்று, இது இல்லாமல் கிறிஸ்தவர்கள் எப்படி பண்ணுறாங்க, முஸ்லீம்கள் எப்படி பண்ணுறாங்க, அதை பார்த்து கூட நம்ம கற்றுக்கலாம். குறிப்பாக கிறிஸ்தவர்கள்கிட்ட கற்றுக்கலாம்.
ஸோ ஒரு எண்ணம் வந்துடுச்சுன்னா உடனே பண்ணிடணும். இல்லை, ரஜினி டைலாக் தான் வருது, குறி வச்சா யார விழணும். அந்த செகண்டே இல்லையா, கடைசி வரைக்கும் எய்ம் பண்ணிக்கிட்டே இருக்கிறது இல்லை. ஸோ அந்த மாதிரி நினச்சா அந்த செகண்டே பண்ணிடணும் அப்படின்றார். ஸோ ஒவ்வொரு லைனும் பல முறை படிக்க வேண்டிய முரளி இது, செமையாக இருக்குது. இன்றைக்கி நிறைய பேர் நியூ இயர் கொண்டாடுறதுக்காக வந்திருக்கிறாங்க. நல்லது. ஹாலே சின்னதாயிடுச்சு நீங்கள் எல்லாம் நிரம்பிட்டதுனால. ஆனாலும் உங்கள் எல்லோருக்கும் பெரிய இதயம் இருக்குது. உங்களுக்கு பெரிய இதயம் இருக்கிறதுனால தான் இத்தனை பேரையும் இந்த சின்ன ஹாலில் உட்கார வைக்க முடியுது. 18,000 19,000 சகோதர சகோதரிகள் இருந்தாங்களாம் ஹாலில். ஸோ அப்போ எந்த ஹாலுன்னு தெரில, டைமண்ட் ஹால் அப்போ கட்டிட்டாங்களா என்னன்னு தெரில. ஸோ இது இல்லாமல் வெளியில் உட்காந்துக்கிட்டும் கேட்குறாங்க. ஸோ அவங்கள இங்கேருந்து பார்க்க முடியாது. ஆனால் பாபா கேட்டாராம், ஆஸ்திரேலியாவை சார்ந்தவர்கள் நடுராத்திரி 12 மணியிலிருந்து உட்காந்துட்டு இருக்கிறாங்களாம். நடுராத்திரி உட்காந்துட்டு அமிர்த வேலைக்கு ஏந்திரிச்சிடுறாங்க. ஸோ பாப்தாதா அந்த ஆஸ்திரேலியாவை சார்ந்தவர்களை இன்றைக்கி நினைக்கிறார். அவங்களும் கேட்டுட்டு இருக்கிறாங்க. சாந்திவனில் இருக்கிறவங்களும், அதாவது சாந்திவனில் தான் இப்போ பாபா வந்திருக்கிறாருப்பில் இருக்குது. ஸோ அவங்க கையை தூக்குங்க, ஆஸ்திரேலியாவை சார்ந்தவர்கள் கையை தூக்குங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் திருமூர்த்தி வாழ்த்துக்கள். அதாவது 3 விழா கொண்டாடுறாங்களே, புது யுகம், புது வாழ்க்கை, புத்தாண்டு, 3த்துக்கும் வாழ்த்துக்கள். ஸோ முதல்ல ஆஸ்திரேலியாவை சார்ந்தவர்களுக்கு வாழ்த்துக்கள், பிறகு எல்லோருக்கும் வாழ்த்துக்கள்ன்றார். ஸோ இந்த வருடத்திற்கான லட்சியத்தை பாபா சொல்லிட்டார். என்ன அந்த லட்சியம்? உங்ககிட்ட இருக்கிற அத்தனையும் பயனுள்ளதாக பயனாகணும், நேரமும் சேர்த்து. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு வினாடி விடாமல் பயனுள்ளதாகணும். அதுதான் இங்கே விஷயம். ஏதாவது ஒரு பொக்கிஷத்தை பயன்படுத்திக்கிட்டே இருங்க, ஒவ்வொரு நொடியுன்றார். ஸோ அப்போ வெற்றி நிச்சயிக்கப்பட்டது. ஸோ ஒரு தீர்த்தஸ்தலங்களுக்கு போகும்போது வழியில் உள்ள பிச்சைக்காரங்களுக்கெல்லாம் தான தர்மம் பண்ணிக்கிட்டே போவாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம சொர்க்கத்துக்கு போகிற வழியில் இதை கொடுத்துக்கிட்டே இருக்கணும். கொடுக்க கொடுக்க நிரம்பிக்கிட்டே இருக்கும், வெற்றி அடைஞ்சிடுவீங்க. ஸோ இதை உறுதியாக்கிட்டீங்களா? எதை உறுதியாக்கிக்கணும்? எல்லாத்தையும் பயன்படுத்தணும், எதையும் வேஸ்ட் பண்ணக்கூடாது. இது குரானில் எப்படி திரும்ப வந்துச்சு? சோத்தை வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு வந்துருச்சு. பாபா சொல்கிற இந்த ஞானம் அங்கே சோத்தை வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்ட்டு அவங்க அதை வழித்து நக்கி இப்படிலாம் சாப்பிடுவாங்க. ஆக்சுவலாக பிரம்மபோஜன் மதிப்பு வாய்ந்தது, அதை தண்ணி ஊற்றி கழுவி குடிப்பாங்க அப்படின்லாம் பாபா சொல்லியிருக்கிறார். அது ஓகே. பட் ஆனால் இங்கே மெயின் விஷயம் ஒரு வினாடியை கூட வீணாக்கக்கூடாது. உங்களுடைய கஜானாவை கொடுத்துக்கிட்டே இருக்கணும், காரியத்தில் பயன்படுத்திக்கிட்டே இருக்கணுன்றார். எதையும் வேஸ்ட் ஆக்கிடாதீங்க. சங்கம யுகம் சக்திசாலியான யுகம். ஆக்சுவலாக சக்தி யுகம்ன்ட்டு மேல்மருவத்தூர்காரங்க சொல்லுவாங்க. அவங்கள அறியாமலே அதை கரெக்டாக சொல்கிறாங்க. கரெக்டு தான். இது சக்தி யுகம், வரப்போகிறது சக்தியுகம். இப்போ சக்தி யுகம் நம்மளுடைய நினைவு தான் அங்கேயே அது வந்திருக்குதேன்னு நினைக்கிறேன் இல்லையா? சக்தி நாங்கள் பெண்கள் தானே இருப்பாங்க, சக்தினே கூப்பிடுவாங்க ஒருவர். நாம் பண்ண வேண்டியதெல்லாம் அங்கே நினைவார்த்தம் நம்ம கண்ணு முன்னாடி நடக்குது பாருங்கள். ஸோ ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் இது மாதிரி ஒவ்வொரு ஃபங்க்ஷன் நடக்கும்ல, அதை நினச்சாலே எவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது. இது வெற்றியின் யுகம், எதையும் வீணாக்கிற யுகம் கிடையாது. இது 63 ஜென்மங்களாக வீணாக்கிட்டு இருந்தீங்களே, அது முடிஞ்சிடுச்சு. வீணாக்கிற யுகம் 63 ஜென்மமாக இப்போ முடிஞ்சிச்சு. ஆனால் இந்த சின்ன யுகம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த சங்கம யுகம், வெறும் 100 வருடம். இது அனைத்தையும் பயனுள்ளதாக பயன்படுத்துறதுக்கான யுகம். நீங்கள் நேரத்தை பயனுள்ளதாக பயன்படுத்தினால்
ஒரு வினாடி கூட வீணாக்காமல் பயன்படுத்தினீங்கன்னா அங்கே உங்களுக்கு முழு அரை கல்பமும் எதிர்கால ராஜ்யத்தின் அதிகாரம் தொடர்ந்து உங்களுக்கு கிடைச்சிடும். இதுக்கும் அதுக்கும் கனெக்ஷன் இருக்குது பாருங்கள். இங்கே ஒரு வினாடி கூட வீணாக்கலைன்னா அங்கே தொடர்ந்து நீங்கள் ராஜாவாகவே பிறந்துட்டு இருப்பீங்க, ராஜ்யத்திலே பிறந்துட்டு இருப்பீங்க முழு அரை கல்பம் ஃபுல்லாகவே சத்தியுக திரேதாயுகத்தில். ஆனால் எப்போவாச்சும் தான் இதை பயனுள்ளதாக பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா அங்கேயும் ராஜ்யத்தின் அதிகாரம் உங்களுக்கு எப்போவாச்சும் தான் கிடைக்கும்ன்றார். எவ்வளோ எச்சரிக்கையாக இருக்கணும் யோசிச்சு பாருங்க. அப்போ ஸோ இப்போ நீங்கள் ஒரு வினாடி விடாமல் உங்கள் நேரத்தை பயனுள்ளதாக பயன்படுத்தியதற்கான பரிசு அது. இப்போ எந்த அளவுக்கு பயன்படுத்துகிறீங்களோ அந்த அளவுக்கு அங்கே உங்களுக்கு கிடைச்சிடும். அதே மாதிரி சுவாசம் கூட, ஒரு சுவாசத்தை கூட சேவை இல்லாமல், பாபா நினைவில்லாமல் நீங்கள் சுவாசத்தை வீணாக்காமல் இருந்தீங்க அப்படின்னா 21 ஜென்மத்திற்கு ஆரோக்கியமாக இருப்பீங்கன்றார். ஸோ சுவாசத்திற்கு சுவாசம் பாபாவின் நினைவு. ஆனால் இங்கே ஹடயோகத்தில் என்னாச்சு, சுவாசமே யோகம்னு நினச்சிட்டாங்க. சுவாசத்துக்கு சுவாசம் பாபாவை நினைக்கணும், அவங்க பாபாவை மறந்துட்டாங்க, சுவாசத்தை நினைக்கிறாங்க, சுவாசத்தில் கவனம் கொடுக்குறாங்க. ஸோ ஒரு சுவாசத்தை கூட நீங்கள் வீணாக்கலைன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு சுவாசத்தை கூட பாபா நினைவு இல்லாமல் விடுவது கிடையாது, நினைவோடு தான் ஒவ்வொரு சுவாசமும் வருது. அப்போ 21 ஜென்மத்திற்கும் நீங்கள் சதா ஆரோக்கியமாக இருப்பீங்க. ஏன்னா சுவாசம் வந்து உயிர் வாழறதோட சேர்த்து சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அதனால் போயிட்டே இருக்கும்போது ஹார்ட் ஃபெயிலியர்லாம் உங்களுக்கு ஆகாது. சில மனிதர்களுடைய இதயம் வந்து துடிக்க நின்றுடுது, சில மனிதர்களுக்கு வந்து அந்த ஆர்டரியில் பிளாக்கெல்லாம் வந்துடுது. இது எதுவுமே அங்கே நடக்காது சொர்க்கத்தில். ஸோ அதுக்கு சுவாசத்திற்கு சுவாசம், பாபா நினைவு அல்லது ஏதோ ஒரு சேவையில் உங்களை மூழ்கடிச்சிக்கணும், பயனுள்ளதாக பயன்படுத்தணும். ஞானத்தை நினைவு செஞ்சிட்டு இருக்கிறது கூட பயன்படுத்துறது தான். ஸோ அடுத்தது அவரே வந்துட்டார். இந்த ஞானத்தின் பொக்கிஷத்தை பயனுள்ள வகையில் பயன்படுத்துங்கள். இது சூப்பரில், பயனுள்ள வகையில் பயன்படுத்துங்கள். ஞானம் அப்படின்னாலே புரிஞ்சிக்கிறதுன்னு அர்த்தம். யார் புரிஞ்சிக்க முடியும்? எதையும் புத்திசாலி தான் புரிஞ்சிக்க முடியும். ஸோ அப்போ இந்த ஞானத்தை நீங்கள் பயனுள்ளதாக பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா எதிர்காலத்தில் நீங்கள் ரொம்ப ரொம்ப புத்திசாலியாகிடுவீங்க. உங்களுக்கு ஆலோசனை சொல்வதற்கு ஒரு மந்திரியே தேவைப்படாது, ராஜாவாகிடுவீங்க. இல்லை, அங்கே மிகப்பெரிய புத்திசாலி தான் ராஜா ஆவாங்க. இப்பெல்லாம் அந்த பதவி பிரமாணம் எடுத்த உடனே மந்திரி சபை உருவாக்கிடுறாங்க. உங்களுக்கு இந்த கஜானாவா இலாக்கா கொடுப்பாங்க. அங்கே உங்களுக்கு துணைவர்கள் இருப்பாங்களே தவிர மந்திரிமார்கள் இருக்க மாட்டாங்க. உங்கள் கூட ஜாலியாக இருப்பாங்களே தவிர உங்களுக்கு ஆலோசனை சொல்கிறவங்களாம் இருக்க மாட்டாங்க. ஸோ ராஜ குடும்பத்தை சார்ந்தவர்கள் சபையில் உட்காருவாங்க இல்லையா, அத்தனை பேருமே கிரீடம் அணிந்தவர்களாகத்தான் இருப்பார்கள். ராஜா மட்டும் இல்லை, அவங்க இளவரசனாக இருக்கட்டும், கூட பிறந்தவங்களாக இருக்கட்டும், அந்த சபையில் உட்கார எல்லாருமே சிம்மாசனம் அணிந்திருப்பார்கள். அப்படின்னா அதுவே ஒரு விதத்தில் ராஜாவுக்கு ஈக்குவலான ஒரு பவர் இருக்கிற மாதிரி தான். ஸோ ராஜ குடும்பமும் எந்த விதத்திலும் ராஜாவிலிருந்து குறைந்தவர்கள் அல்ல. எப்படி சொல்ல, ஈக்குவலான மரியாதை, கௌரவம் எல்லாமே இருக்குது. அவங்க சிம்மாசனத்தில் மட்டும் உட்காராமல் இருக்கலாம், ஆனால் உண்மையிலே சமமான பதவி தான் அதுவும்ன்றார். அந்த குடும்பத்தில் பிறக்கிறதே அல்லது அந்த குடும்பத்தில் இருக்கிறதே. அதனால் ரொம்ப கம்மியானவர்கள் தானே சிம்மாசனத்தில் உட்கார முடியும்னு நினைக்காதீங்க. அந்த குடும்பத்தில் வர்றதே பெரிய விஷயம்தான், அதுவே அதுக்கு சமமானது தான். சீட்டில் உட்கார்ந்ததுக்கு கணக்கு தான். ஏன்னா
நீங்கள் எல்லோரும் அந்த ராஜ சபையில் இருப்பீங்க. ராஜ அதிகாரம் கொண்டவர் இருக்கிற அதே சபையில் நீங்களும் இருப்பீங்க. உங்கள் தலையிலும் கிரீடமும் இருக்கும். உங்களுக்கும் முழு அதிகாரம் இருக்கும். ராஜாவுக்கு ஈக்குவலாக எவ்வளோ ரகசியத்தை வெளிப்படுத்துகிறார் பாருங்க. ஸோ அப்போ என்னவாக ஆவீங்க? நம்பர் 1 ஆவீங்களா இல்லை வரிசைக்கிரமமாக ஆவீங்களா? இதை ஏன் சொல்கிறாருன்னா, எல்லாருமா ராஜா ஆகிட போகிறாங்க, விடு நம்ம பிரஜை தான் அப்படின்னு நினைக்காதீங்க. நிறைய பதவி இருக்குது ராஜாவுக்கு ஈக்குவலாகவே. அதனால் நம்பர் 1 வாங்க, அந்த ராஜ வம்சத்தில் வந்துருங்கன்றார். நம்பர் வைஸ் வேண்டாம், நம்பர் வார் ஆகாதீங்க, நம்பர் 1 ஆகுங்கன்றார். ஸோ என்னவா ஆவீங்க? நம்பர் 1 ஆவீங்களா அல்லது நம்பர் வைஸ், அதாவது வரிசைக்கிரமமாக ஆகிடுவீங்களா? என்ன ஆவீங்க? ஸோ கண்டிப்பாக நம்பர் 1 ஆகணும், அதான லட்சியம். அப்போ என்ன பண்ணணும் தெரியுமா? நம்பர் 1 வரணும்னு தைரியம் வச்சுருக்கிறீங்க, அது நல்லது தான். ஆனால் நம்பர் 1 ஆகணும் அப்படின்னா முதல்ல வின் பண்ணணும். வின் பண்ணுறவங்க தானே நம்பர் 1 ஆக முடியும். ஸோ அதை பண்ணுறீங்க தானே? நான் அதை பண்ணுவேன் இனிமேல்ட்டு, அதை பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படிலாம் சொல்லாதீங்க. எல்லோரும் கேட்குறாங்க. பாபாவும் கேட்டார். நிறைய பிரம்ம பாபாவுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட பழைய சிந்திலிருந்து இங்கே வந்திருக்கிறாங்க. ஸோ கையை தூக்குங்க சிந்தி குழந்தைகள் எல்லாம், எழுந்துறீங்க. ஸோ சிந்தி குடும்பத்தாரெல்லாம் வந்திருக்கிறாங்க, குடும்பத்தோடு வந்திருக்கிறாங்க. நல்லது. நீங்கள் அதிசயம் செஞ்சு காட்டுவீங்க இல்லையா? என்ன அதிசயம் செஞ்சு காட்டுவீங்க? நாங்கள் பாபாவுடைய செய்தியை கொடுப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. பாபா சொல்கிறார், அது ஆல்ரெடி பண்ணிட்டு தானே இருக்கிறீங்க. நல்லது. 38 பேர் வந்திருக்கிறீங்க. ஸோ என்ன அதிசயம் செஞ்சு காட்டுவீங்க? பாபா அதிகமாக செய்ய சொல்லலை, ரொம்ப ரொம்ப சின்னதாக தான் செய்ய சொல்கிறார். செய்கிறதுக்கு தயாரா அப்படின்னு பாபா கேட்குறார். குழந்தைங்க இந்த அதிசயம் செஞ்சு காட்டுவீங்களா அப்படின்னு கேட்குறார். உடனே அங்கே இருக்கிறவங்கலாம் சொல்கிறாங்க, 38 பேர் வந்திருக்கிறோம் இல்லையா பாபா, நாங்கள் 38 லட்சம் பேரை உருவாக்குறோம் நாங்களாம். பாபா பல கோடி பல கோடி பல கோடி மடங்கு வாழ்த்துக்கள் சொல்கிறார். ஏன்னா நீங்கள் ரொம்ப ரொம்ப பெரிய விஷயத்த சொல்லியிருக்கிறீங்க. ஆனால் பாபா ரொம்ப ரொம்ப சின்ன விஷயம்தான் செய்ய சொல்கிறார். அது என்னென்னா, நீங்கள் ஒவ்வொருத்தரும் அடுத்த தடவை வரும்போது கூட ஒருத்தரை அழைச்சிட்டு வரணும். அதாவது ஒருத்தரை உருவாக்கி அழைச்சிட்டு வரணும். உங்களுக்கு சமமாக ஆக்கி ஒருத்தரை அழைச்சிட்டு வருவீங்களா? ஒருவர் இன்னொருவரை அழைச்சிட்டு வரணும். குழந்தையா இன்னொரு குழந்தைய அழைச்சிட்டு வாங்க. தாய்மாரா? ஸோ உங்களுடைய கணவனையோ சகோதரியையோ யாரையாவது அழைச்சிட்டு வாங்க. ஆனால் கண்டிப்பாக ஒருத்தர் இன்னொருத்தரை அழைச்சிட்டு வரணும். இந்த குழுவை பாருங்கள், நீங்கள் அவங்கள கைட் பண்ணணும். அடுத்த வருஷம் அவங்கள நீங்கள் அழைச்சிட்டு வரணும். ஸோ இப்போ வந்த குழுவை மாதிரி டபுளாக இருக்கணும் சைஸு. ஏன்னா ஆளுக்கு ஒருத்தர் எடுத்துகிட்டு வந்தால் டபுள் ஆகிடும் இல்லையா? ஸோ எங்கே ஆரம்பமாச்சு, சிந்தியில் தான் ஆரம்பமாச்சு இல்லையா? அங்கேயே பிரத்யக்ஷம் ஆகிறதையும் பாப்தாதா விரும்புகிறார். உங்களுக்கு கருணை இருக்குது தானே மற்றவங்க மேலே? நீங்கள் பிரம்மா பாபாவின் பூமியை சார்ந்தவர்கள். அப்போ கண்டிப்பாக உங்களுடைய இடத்தை, உங்களுடைய நாட்டை சார்ந்தவர்கள் மீது உங்களுக்கு அன்பு இருக்கும் தானே? உங்களுக்கு நிறைய பொக்கிஷங்கள் பாபா கொடுத்துருக்கிறார். அதுலேயும் குணங்கள்ன்ற பொக்கிஷங்கள் ரொம்ப ரொம்ப பெருசு. குணங்கள்ன்ற பொக்கிஷம், சக்திகளின் பொக்கிஷமும் ரொம்ப பெருசு. அதனால் மாஸ்டர் வள்ளலாகி
சக்திகளையும் குணங்களையும் தானம் செய்யக்கூடிய மாஸ்டர் வள்ளலாகுங்கள். கொடுத்துக்கிட்டே இருங்க சக்தியையும் குணங்களையும். கண்டிப்பாக உங்கள் தொடர்பில் வருபவர்கள், உறவில் வருபவர்களுக்கு ஏதோ ஒரு சக்தியையோ குணத்தையோ பரிசாக நீங்கள் கொடுக்கணும். எத்தனை பேர் வராங்களோ அத்தனை பேருக்கும் இதை லட்சியமாக வைங்க. ஏதோ ஒரு குணம், என் குணத்தை அவங்க கிரகிக்கிற மாதிரி நான் அந்த குணத்தின் சொரூபமாகி நடக்கணும். அவங்க முன்னாடி சக்தியின் சொரூபமாகி அந்த சக்தியினால் நிரப்பணும் அவங்கள. யாருமே வெறுங்கையோடு போயிடக்கூடாது. எதுவுமே இல்லையா, குறைஞ்சபட்சம் பாபாவுடைய செய்தியை இனிமையான வார்த்தைகளால் கொடுங்க. ஏன்னா ஆரம்பத்தில் உள்ள குழந்தைங்களுக்கு அந்த தெய்வீக குணம் சக்தியெல்லாம் டக்குன்னு வந்துடாது இல்லையா. ஸோ அப்போ குறைஞ்சபட்சம் பாபாவுடைய செய்தியின் இனிமையான வார்த்தைகளை கொடுங்கன்ற. உலக மக்கள் ஒரு திருவிழா வைக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக மற்றவர்களுடைய வாயை இனிப்புப்படுத்துவாங்க ஸ்வீட்டு கொடுத்து. பாப்தாதா சொல்கிறாரு, நீங்களும் அவர்களுடைய வாயை இனிப்பாக்கணும். ஆனால் நீங்கள் உங்களுடைய இனிமையான முகத்தை காட்டணும். அது ரொம்ப முக்கியம். உங்களுடைய வாய் மட்டும் இனிமையாக, அதாவது வார்த்தைகள் மட்டும் இனிமையாக இருந்தால் போதாது, அந்த முகமே இனிமையானதாக இருக்கணும். ஸோ நீங்கள் அந்த அளவுக்கு இனிமைத்தன்மையை சேர்த்து வச்சிருக்கிறீங்க தானே. நீங்கள் எவ்வளவு பகிர்ந்து கொடுத்தாலும் நீங்கள் அப்பவும் நிரம்பியே தான் இருக்கிறீங்க. கொடுக்க கொடுக்க குறையாத அக்ஷய பாத்திரன்றது நாம தான் இல்லை. எவ்வளோதான் இனிமைத்தன்மையை கொடுத்தாலும் அந்த இனிமைத்தன்மை குறையிறதே கிடையாது. அந்த இனிமைத்தன்மையுடைய மகத்துவம் பார்த்திங்கன்னா அவங்கள பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல் இருக்கும், ஆச்சரியமாக இருக்கும். சிலர் பார்த்திங்கன்னா ஒரு சில நடிகைகள், பாலிவுட் நடிகைகள், அந்த பிரீத்தி ஜிந்தான்னு ஒருத்தங்க இருப்பாங்க, அவங்கள பார்த்தாலே சிரிச்சிக்கிட்டு இருக்கிற மாதிரியே இருக்கும் அந்த ஃபேஸ் கட்டு. அந்த இனிமைத்தன்மை வந்து அந்த ஒரு அட்ராக்ஷன் கொடுத்துக்கிட்டே இருக்குது பாருங்கள். ஸோ அது வந்து இயல்பாகவே அவங்க முகம் அப்படி இருக்கலாம், குணமே கூட அப்படி இருக்கலாம். ஏன்னா குணம் இருக்கிறது தானே முகத்திலையும் தெரியும். ஸோ அந்த மாதிரி நம்மளும் மாறணும். அந்த முகமே மாறிடணும். அந்த இனிமைத்தன்மையே வெளிப்படுத்தி அந்த முகமே அந்த மாதிரி மாறிடும். அதேமாதிரி கோபமாகவே இருக்கிறவங்களுடைய முகமே கூட ஒரு மாதிரி மாறிடும். சிலர் வந்து நல்ல அழகாகவே இருந்தாலும் கோபப்பட்டு முகத்தை அசிங்கமாக்கிக்குவாங்க. ஸோ ரொம்ப ஒரு உண்மையான அலங்காரம் வந்து இனிமைத்தன்மை தான். ஸோ அந்த அளவுக்கு இனிமைத்தன்மை சேர்த்து வச்சிருக்கிறீங்க தானே. எவ்வளோ இனிமையாக இருந்தாலும் குறையாமல் இருந்துக்கிட்டே இருக்குது தானே. நீங்கள் உண்மையிலே சொல்லணுன்னா, நீங்கள் எந்த அளவுக்கு இந்த பொக்கிஷத்தை கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு இந்த பொக்கிஷம் அதிகமாகிட்டே தான் இருக்கும். உண்மையிலே லவ் யூ பாபா, லவ் யூ பாபா, லவ் யூ பாபா. உண்மையிலே இதுதான் பைபிளில் அவர் வந்து மீன் கொடுத்துக்கிட்டே இருப்பார், அது அதிகமாகிட்டே இருக்கும். அற்புதம். நாங்கள் மீன் கொடுக்கறது அற்புதம். இந்த இனிமைத்தன்மை தான் உண்மையிலேயே அற்புதம். இதைத்தான் அவர் பகிர்ந்து கொடுத்துருக்கிறார். ஆனால் அங்கே மீனுன்னு நினச்சிட்டாங்க, அந்த உணவுன்னு நினச்சிட்டாங்க. அதேமாதிரி ஞான உணவு கொடுத்துக்கிட்டே இருக்கார், அது வந்துக்கிட்டே இருக்குது, நிரம்பியே இருக்கிறாருன்னு அர்த்தம். ஸோ பாபாவுடைய எந்த கஜானாவும் நீங்கள் கொடுக்க அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். அந்த கிணறு தோண்ட ஊறும்னுவாங்க இல்லையா, அதே மாதிரி தான் இது. இல்லாட்டினா அது அப்படியே நின்றுக்கும். அதனால் இந்த வருஷம் உங்கள் தொடர்பில் வந்த ஆத்மாக்களுக்கு ஏதாவது கொடுத்தீங்களான்னு நோட் பண்ணிக்கிட்டே இருங்கன்றார். இதுதான் உங்கள் வேலை. உங்கள் தொடர்பில் வர யாராக வேணாலும் இருக்கட்டும். உங்கள் தொடர்பில் வர்றது அப்படின்னா உங்ககிட்ட பேசணுன்னு கூட அவசியம் இல்லை, உங்களை கடந்து போகிறவங்களா கூட இருக்கட்டும். உங்கள் பார்வை ஒருத்தர் மேலே படுதுனாலே நீங்கள் கொடுக்கணும் இல்லையா. சூரியன் படுற இடமெல்லாம் வெளிச்சம் படுது இல்லையா, அது மாதிரி படணும். அவங்க நீங்கள் சொல்கிறத கேட்கலை
அப்படின்னா கேட்க தயாராக இல்லை அல்லது கேட்க முடியாத ஒரு சூழ்நிலைன்னா இனிமையான சக்திசாலியான திருஷ்டியை கொடுங்கன்றார். அதில் நிரப்பி அனுப்புங்க. ஆனால் கண்டிப்பாக நீங்கள் அவங்களுக்கு ஏதாவது கொடுக்கணும். யாருமே வெறுங்கையோடு போயிடக்கூடாது. ஈஸி தானே, அல்லது கஷ்டமா? இது ரொம்ப பவர்ஃபுல் ப்ராக்டிஸ். பாபா கொடுப்பதற்காகவே நம்மை படைச்சிருக்கிறாருன்றதை புரிஞ்சுக்கணும். இல்லை கடவுள் கொடுப்பார் கொடுக்குறவர் தான் கடவுள்னால் அவரோட குழந்தைக்கும் அதான் வேலை. நல்லது. ஒரு நொடி ப்ராக்டிஸ் ஞாபகம் இருக்குதா? மனசுக்காக பாபா கொடுத்துருக்கிறாரு, அது டக்குன்னு புள்ளி ஆகுங்கன்ட்டு. ஸோ முழு நாளில் எத்தனை தடவை அந்த பயிற்சி பண்ணுறீங்க அதையும் நோட் பண்ணுங்க. ஸோ எத்தனை தடவை இந்த ட்ரில்லை நீங்கள் பண்ணுறீங்களோ அந்த அளவிற்கு நீங்கள் சகஜ யோகியாகவும் இயற்கையான யோகி, அதாவது இயல்பான யோகியாகவும் ஆயிடுவீங்க. ஒரு பக்கம் மனதினால சேவை நடந்துக்கிட்டே இருக்கட்டும், இன்னொரு பக்கம் அந்த மனதிற்கு பயிற்சியும் கொடுத்துக்கிட்டே இருங்க. டக்கு டக்குன்னு புள்ளி ஆக முடியுதா? மனதினால அவங்க சக்திசாலி ஆகணும், சுபமான எண்ணம், இதெல்லாம் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் அப்படியே புள்ளியாக நிலைக்க முடியுதா? அந்த பயிற்சியும் பண்ணுங்க. ஸோ ஒரு நொடி நிராகாரி ஆகுங்கள், அடுத்த நொடியே ஃபரிஸ்தா ஆகிடுங்க இல்லையா? அதாவது பரந்தாமத்தில் ஒளிப்புள்ளியாக இருங்க, டக்குன்னு சூக்ஷ்மதனத்தில் சூக்ஷ்ம உடலோடு இருங்க. பிரம்மா பாபா ஃபரிஸ்தாக்களாகிய உங்களை கூப்பிட்டுக்கிட்டு இருக்கிறார். வாங்க குழந்தைகளே, கீழே என்ன பண்ணுறீங்க, இங்கே எவ்வளோ ஆனந்தமாக இருக்குது தெரியுமா, வாங்கன்னு கூப்பிட்றார். ஸோ ஃபரிஸ்தா ஆன பிறகு நீங்கள் உங்களுடைய வீட்டுக்கு, பரந்தாம வீட்டுக்கு பிரம்மா பாபாவோட நிராகார ரூபத்தில் போகணும் இல்லையா? அந்த சூக்ஷ்ம உடலையும் விட்டுட்டு போயிடுவீங்க. பிறகு அங்கேருந்து நீங்கள் தேவதையாகி இந்த பூமிக்கு வரணும். நல்லது. ஸோ பாப்தாதாவுக்கு நிறைய அன்பு நினைவுகள் 4 திசையிலிருந்தும் வந்திருக்குது. அந்த கிரீட்டிங்ஸ் கார்டு, லெட்டரு, இது மூலமாலாம் வந்திருக்குது. ஸோ ஒவ்வொரு குழந்தைக்கும் தன்னுடைய அன்பு நினைவுகள் பாபா கிட்ட கொடுக்கணுன்ற எண்ணம் இருக்குது. பாபா அதை ஆல்ரெடி அடைஞ்சிட்டேன். ஸோ ரொம்ப ரொம்ப விசேஷமான பிரியமான குழந்தைங்க பாப்தாதா முன்னாடி அன்பு நினைவுகளை கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அதனால்தான் பாப்தாதா சொல்கிறார், ஒவ்வொரு குழந்தையும் என் முன்னாடி இருக்கிறீங்க, அதனால் பாபாவுடைய இதயத்திலிருந்து வரக்கூடிய அந்த வாழ்த்துக்களையும் ஆசீர்வாதத்தையும் பர்சனலாக வாங்கிக்கோங்க. உங்கள் முன்னாடி இருந்து பாபா கொடுக்கறதாக வாங்கிக்கோங்கன்றார். ஸோ பல 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 கோடி மடங்கு வாழ்த்துக்கள் மற்றும் இதயபூர்வமான ஆசீர்வாதங்கள் உங்கள் எல்லோருக்கும். ஸோ இந்த மங்களகரமான புத்தாண்டின் தொடக்கத்தில், அதாவது 31 டிசம்பர் 2002 நள்ளிரவு 12 மணிக்கு பாப்தாதா எல்லோருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்களை எல்லா குழந்தைங்களுக்கும் கொடுக்குறார். பாருங்கள், நியூ இயர் கொண்டாடிட்டு தான் பாபா போவார் அப்பெல்லாம். ஸோ பல கோடி அது ஒரு காரணம் முரளி பெருசாக இருந்ததுக்கு. ஸோ பல கோடி மடங்கு வாழ்த்துக்கள் மற்றும் புத்தாண்டுக்கான வாழ்த்துக்கள் என்னுடைய அனைத்து இனிமையான அன்பான குழந்தைகளுக்கும். ஸோ இப்போ கடந்து போன அந்த நொடி இருக்குது பாருங்க, அது விடை கொடுப்பதற்கான நொடி. வாழ்த்துக்கள் மற்றும் வாழ்த்து கொடுக்கக்கூடிய நொடி அது. ஒரு பக்கம் நீங்கள் விடை கொடுக்குறீங்க, எதெல்லாம் ஒருபுறம் நீங்கள் சம்பூர்ணம் ஆகிறதுக்கு எது தடையாக இருக்குதோ அந்த பலகீனங்களுக்கெல்லாம் விடை கொடுக்கிறது சதா காலத்துக்கும். இன்னொரு பக்கம் பறக்கும் கலையில் பறந்து போகிறதுக்கான வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்.
நல்லது. செம பவர்ஃபுல்லான வரதானம். நம்பர் 1 விசேஷாத்மா ஆகக்கூடிய அந்த ஸ்திதியின் அனுபவத்தில் உங்களை நிலை பெறச் செய்யுங்கள். அதுக்கு விளக்கம், எல்லா பிராமண ஆத்மாக்களுக்கும் கண்டிப்பாக நான் விசேஷமான நம்பர் 1 ஆத்மா ஆகணுன்ற லட்சியம், ஆசை இருக்கும். ஆனால் அந்த லட்சியத்துக்கும் லட்சணத்திற்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்குது இல்லையா? ஸோ அந்த வித்தியாசத்தை முடிக்கணும், லட்சியமே லட்சணத்தில் தெரியணும் அப்படின்னா அந்த லட்சியத்தை அனுபவத்தில் கொண்டுட்டு வரணும். நீங்கள் அந்த லட்சியத்தின் நினைவின் அனுபவத்தில் மூழ்கி இருக்கணும் இல்லையா? நான் மகாலட்சுமி ஆகணும், அப்போ மகாலட்சுமி ஆகவே இருக்கும்போது எப்படி இருக்குன்ற அனுபவத்தின் நினைவில் இருக்கணுன்றார். எப்படி இது இது எனக்கு இதை பற்றி பேசினாலே அந்த குணா படம் தான் ஞாபகம் வரும். கமல்ஹாசன் நடித்த குணா படத்தில் அபிராமின்ட்டு சுற்றிட்டு இருப்பார் இல்லையா? ஸோ அதில் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணுடைய நினைவிலேயே இருப்பார். குறிப்பாக அந்த பார்த்த விழி பார்த்தபடி பூத்து இருக்குன்னு ஒரு பாட்டு ஒன்று வரும். ஸோ அதில் ஹீரோயின் திருப்பதியில் லட்டு கொடுப்பாங்க. ஸோ அப்போ அவர் சுற்றி என்ன நடக்குது, யார் தள்ளுறாங்க, எதுவுமே இருக்காது. அந்த பொண்ணையே ஒரு கடவுள் மாதிரி, ஒரு தேவி மாதிரி நினச்சிட்டு அப்படியே துள்ளி குதிப்பார். அந்த மாதிரி ஒரு போதை இல்லையா? நானே மகாலட்சுமி ஆகிட்டேன் அந்த போதை. அல்லது மகாலட்சுமி என்னுடைய மனைவியாக இருக்கிறாங்க, நான் நாராயணன் ஆகிட்டேன். மொத்தத்தில் எப்படி இருந்தாலும் அந்த சம்பூர்ணத்தன்மை, அந்த ராயல் தன்மை இருக்கும் இல்லையா? அந்த அனுபவத்தின் நினைவு இருந்துக்கிட்டே இருக்கணும், விழிப்புணர்வு இருந்துக்கிட்டே இருக்கணுன்றார். ஸோ எப்படி நீங்கள் கேட்குறத ஞாபகம் வச்சுக்கிறீங்க, தெரிஞ்சுக்கிறதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிறீங்க இல்லையா? அதே மாதிரி இந்த நிலையை அனுபவம் செய்யுங்கன்றார் இல்லையா? அந்த சம்பூர்ண நிலை, அந்த நம்பர் 1 நிலை இருக்குது. அப்படியே ஃபுல் ஆத்ம உணர்வில் உடலையே மறந்து சகோதர ஆத்மாக்கெல்லாம் சக்தி கொடுக்குற அந்த அன்பான நிலையை அப்படியே அனுபவம் செஞ்சுக்கிட்டே இருங்கன்றார். ஸோ அதுக்கு நீங்கள் எப்படிப்பட்டவர்ன்ற முக்கியத்துவத்தை புரிஞ்சுக்கணும். இந்த நேரம் எப்படிப்பட்ட நேரம்ன்ற முக்கியத்துவமும் புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கிட்டு இந்த அனுபவன்ற சீட்டில் உங்கள் மனம் புத்தியை உட்கார வைங்க. அப்போ நீங்கள் நம்பர் 1 ஸ்பெஷல் ஆத்மா ஆகிடுவீங்க இல்லை? அந்த அனுபவத்திலே இருக்கணும். அந்த நாராயணனாகவே இருக்கிறேன், மகாலட்சுமியாகவே இருக்கிறேன். இது லவ் யூ பாபா, தேங்க்யூ பாபா. என்னென்னா அந்த இது கொடுப்பாங்க இல்லையா? கிருஷ்ணர் மோகினி அவதாரம் எடுத்து அமிர்தத்தை தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் பகிர்ந்து கொடுக்குறாங்க. ஸோ அந்த கதை ஃபுல்லு இதை விட்டுருங்க. ஆனால் கொடுக்கறது யார்? கிருஷ்ணர். அவர் யார்? ஆண். ஆனால் கொடுக்கும்போது எப்படி கொடுக்குறாரு? ஒரு பெண்ணாக, ஒரு தாயாக பாவித்து கொடுக்குறார். ஸோ அதுதான் அந்த அனுபவ ஸ்திதின்றது. ஒரு தாயாக இருந்து கொடுக்கறது. பிரம்மபாபா ஆண் தான், ஆனால் ஒரு தாயாகவே தன்னை பாவித்து நடந்தார். அதுதான் அம்மான்னு சொல்கிறாங்க. சும்மா அம்மான்னு சொல்லலை, பெரிய அம்மான்னு சொல்கிறாங்க. அம்மா கூட சின்ன அம்மா தான் இல்லையா? அம்மாவை ஜென்ரலாகவே பெண்களுக்கு அந்த ஒரு தாய்மை குணம் இருக்கும், ஈர்ப்பு இருக்கும், எல்லாமே இருக்கும். ஆனால் அந்த அம்மாவே பிரம்மாவை ஒரு வினாடியும் கவனித்து தன்னை மாற்றுறாங்கன்னா பிரம்மபாபா எப்படி இருந்திருப்பாருன்னு யோசிச்சு பாருங்க. அதுதான் அந்த அனுபவத்திலே மூழ்கிறது. ஸோ பாபா சொல்கிறாரு, ஒவ்வொரு ஆணும் தன்னை பாபாவின் மனைவியாக நினைக்காமல் உங்களால் காமத்தை வெல்ல முடியாதுன்றார். அது பக்தி மார்க்கத்திலும் பார்த்திங்கன்னா வள்ளலார், மாணிக்க வாசகர் எல்லாருமே தன்னை பெண்ணாகவே நினைத்து கடவுளை வழிபட்டிருக்கிறாங்க, கடவுளை கணவனாக நினச்சிருக்கிறாங்க. ஸோ அந்த அனுபவத்தில் இருக்கணும். ஒரு விஷயத்திலும் அந்த அனுபவத்தில் எடுத்துகிட்டு வரணும். நம்பர் 1 ஆத்மா எப்படியெல்லாம் இருப்பாங்க, நிராகாரியாக, நிர்விகாரியாக, அகங்காரியாக, இன்றைக்கி சொன்ன மாதிரி அந்த இனிமை முகம் ஃபுல்லாக ததும்பி வழியிற மாதிரி அந்த அனுபவத்திலே மூழ்குங்கன்றார். இதுதான் முக்கியமான விஷயமே. இதை பார்த்திங்கன்னா அரவாணி கதை, அரவான் ஃபங்க்ஷன்ட்டு திருநங்கைகள் ஃபங்க்ஷன் விழுப்புரம் டிஸ்ட்ரிக்டில் கொண்டாடுவாங்களே, அதுக்கு பின்னாடி உள்ள கதை பார்த்திங்கன்னா அந்த பாண்டவர்கள் ஜெயிக்கணுன்ட்டு அரவானை பலி கொடுப்பாங்க.
பலி கொடுத்துட்டு அந்த தலையை எடுத்து ஒரு கம்பத்தில் நட்டு வச்சுடுவாங்க. ஏன்னா இந்த யுத்தத்தை ஃபுல்லாக நான் பார்க்கணும், இந்த வெற்றிக்காக தானே நான் வந்து என்னை பலி கொடுக்குறீங்க, அந்த வெற்றியை நான் பார்க்கணும் அப்படின்றாங்க. ஸோ ஒரு கம்பத்தில் நட்டு வச்சுடுவாங்க. அந்த முழு யுத்தத்தையும் அந்த அரவானுடைய தலை மட்டும் பார்த்துட்டு இருக்கும். இதோடைய அர்த்தம் என்ன? வெறும் தலை ஏதாவது பண்ண முடியுமா? எதுவும் பண்ண முடியாது, பார்க்க தான் முடியும். விலகி சாட்சியாக பார்க்குறது தான் அது. ஸோ அப்படி கூட நீங்கள் உங்களை நினச்சிக்கலாம். ஏன் வெறும் தலை பார்க்குதுன்னா வெறும் ஆத்மா பார்க்குதுன்னு தான் அர்த்தம். உடல்லே இல்லாமல் பார்க்குதுப்பா. அப்போ எப்படி இருக்கும் இல்லையா? ஆத்மாவில் மனம் புத்தி இருக்குது. அந்த மனம் புத்திக்கு சொல்லிட்டார் சொர்க்கத்துக்கு போயிட்டுருக்குற நீன்ட்டு. இது தான் உங்கள் மைண்டில் இருக்கிறது தான் அந்த அனுபவத்திலே மூழ்கி இருக்கிறது. ஸோ இது மாதிரி எந்த அனுபவத்திலையும் மூழ்கி இருக்கிறது. ஸோ இது பயங்கர ஆழமான வரதானம். என்னால் எந்த அளவுக்கு இதை புரிய வைக்க முடிஞ்சுது, எந்த அளவுக்கு உங்களால் புரிஞ்சிக்க முடியுதுன்னு தெரியல. பட் ரொம்ப ஆழமான வரதானம் இது. அப்படி இருந்தால் நம்பர் 1 விசேஷ ஆத்மாவாக ஆகிடுவீங்க. ஸ்லோகன். ஸோ தவறான விஷயத்தை பண்ணுறதில் ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி போடுறதெல்லாம் விட்டுட்டு, நீ பெரியவனா நான் பெரியவனா அந்த மாதிரி அந்த போட்டியெல்லாம் விட்டுட்டு நல்லவனாக ஆகிறதுல போட்டி போடுங்க இல்லையா? பாபா குழந்தைய பக்காவாக ஆகிறதுல போட்டி போடுங்க. இந்த அசுரகுணத்தை வச்சு நான் சாட்சி காட்டுறேன் பாரு, இது யார், நீ பெரியவன் நான் பெரியவனா, இதெல்லாம் போட்டி போட்டுன்னு இருக்காதிங்க அல்பத்தனமா அப்படின்னு பாபா சொல்கிறார். ஸோ செம பவர்ஃபுல் முரளி. லவ் யூ பாப் தாதா, தேங்க்யூ பாப் தாதா. பல தடவை கேட்டுக்கிட்டே இருக்க வேண்டிய முரளி இது. ஓம் சாந்தி. குஷியாக இருங்க, குளிர்ச்சியாக.